जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय 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 अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद। हरे कृष्णा। चैतन्य सदानंद की जय। कृष्णदास कविराज गोस्वामी महाराज की जय। श्री प्रभुपाद की जय। ताई गौर प्रेमानंदे हरि। இப்போ 5:29 சரிங்களா? ஓகே. ஜஜபி கேவல நீங்கள் ஈஸ்வரி மாதாஜி நீங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கள். யார் படிக்கிறோமோ அவங்க ரிப்பீட் பண்ணுங்கள் சரிங்களா? ஜஜபி கேவலதா கிரீடா மாத்திர தர்மா तथापि जीवेर कृपया कोरे एक कर्म படிங்க மாதாஜி நீங்க படிங்க. ஹரே கிருஷ்ணா. கிரீடைகள் மட்டுமே அவருடைய தர்மம் என்ற போதிலும் தமது காரணமற்ற கருணையினால் அவர் வீழ்ச்சியுற்ற ஜீவன்களுக்காக ஒரு காரியத்தை செய்கிறார். ஒரு காரியத்தை செய்கிறார் எல்லாருக்காகவும். ஓகே, அது பார்க்கலாம். சாலோக்கியா இது வந்து சான்ஸ்கிரிட்டு. சாலோக்கிய சாமியப்ய சாஸ்ரீ இல்லை இது பெங்கால் தானோ? கரெக்ட் கரெக்ட். சாலோக்கியா சாமிப்யா சாஸ்தி அப்படின்னா सालोक्य सामीप्या शास्त्रि सारूप्य प्रकार सारी मुक्ति दिया कोरे जीवे शास्त्रि सारूप्य प्रकार है. ஆமா, அதுக்கப்புறம் சாரி முக்தி தியா கோரே ஜீவேர நிஸ்தாரா தேங்க்யூ மாதாஜி. ஈஸ்வரி மாதாஜி திருப்பி படிங்க. சின்னதாக இருந்தாலும் நீங்கள் படிங்க, திருப்பி படிங்க. டிரான்ஸ்லேஷன் பர்பஸ். சாலோக்கியா சாமிப்யா சாரித்ய ஆகிய 4 முக்திகளை வழங்கி அவர் வீழ்ச்சியுற்ற உயிர்வாணிகளை விடுவிக்கின்றார். முக்தி பெற்ற ஜீவன்களில் 2 வகையினர் உண்டு. பகவானின் கருணையினால் முக்தி பெற்றவர்கள் தங்களது சொந்த முயற்சினால் முக்தி பெற்றவர்கள். தான் சொந்த முயற்சினால் முக்தி பெறுபவன் அருவவாதி என்று அழைக்கப்படுகிறான். பிரம்மஜோதி எனப்படும் பகவானின் பிரகாசமான ஒளியில் அவன் ஐக்கியமாகின்றான். ஆனால் பக்தி தொண்டின் மூலமாக தங்களை முக்திக்கு தகுதியுடையவர்களாக ஆக்கிக் கொள்ளும் பக்தர்களுக்கு சாலோக்கியா பகவானுக்கு சமமானது அந்தஸ்து, சாமிப்யா பகவானுடனான இடையாளர் சங்கம், சாஸ்தி பகவானுக்கு சமமான ஐஸ்வர்யம், சாருப்யா பகவானை போன்ற உடல் அங்கங்கள் ஆகிய 4 வகை முக்தி வழங்கப்படுகிறது. 4 முக்திகளை வந்து வைஷ்ணவர்கள் விரும்பக்கூடிய வைஷ்ணவர்கள் போகக்கூடிய முக்தி. ஓகே, அந்த சாயுஜ்யாங்கிறது வந்து வைஷ்ணவர்களுக்குள்ள கிடையாது, அது அருவாதிகள். ஓகே, அது வந்து நம்ம பிரம்மஜோதியில் கலக்கிறது அது கிடையாது. அது வந்து இம்பர்லிஸ் மாயவதிஸ் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அடுத்தது போகலாம். பிரம்மா சாயுஜ்ய முக்தேரா தாஹனாஹி கதி वैकुंठ बाहिर होया था सबार स्थिति படிக்கிறியா? हरे कृष्णा संतोष हरे कृष्णा கேக்குதா பிரபு? சந்தோஷ் பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரம்ம சாயுஜ்ய முக்தியை பெற்றவர்களால் வைகுண்டத்தினுள் நுழைய முடியாது. அவர்களது இருப்பிடம் வைகுண்டங்களுக்கு வெளியே உள்ளது. ஸோ வாயுமத்தை வந்து பெற்றவங்க வந்து வைகுண்டத்துக்கு லோகத்துக்குள்ளே போக முடியாது. அவங்க வந்து வைகுண்டத்துக்கு வெளியே தான் இருக்காங்க. ஓகே, பாருங்க அடுத்தது போகலாம். வைகுண்டா பாஹிரே யோகா ஜோதிர்மய மண்டலா
कृष्णेराङ्गेन प्रभा परम उज्ज्वला கலாவதி மாதாஜி தீபா நீங்கள் பண்ணிங்க. வைகுண்ட லோகங்களுக்கு வெளியே ஒளிமயமான மண்டலம் ஒன்று உள்ளது. அது ஸ்ரீ கிருஷ்ணரின் உடலிலிருந்து வரும் மிக உயர்ந்த பிரகாசமான கதிர்களால் ஆனது. சரிங்களா? ஸோ அது வந்து தான் பிரம்மஜோதி சொல்கிறோம். என்ன மாதாஜி? பிரம்மஜோதி தானே? பிரம்மஜோதி தான், கரெக்ட், பிரம்மஜோதி தான். ஸோ கிருஷ்ணாவோட உடல்லேருந்து வருது. ஸோ அதை என்ன பண்ணுறாங்கன்னா, அதுலேருந்து தான் நமக்கு என்ன கிடைக்குன்னா சூரியனுக்கு வெளிச்சம் கிடைக்குது. இப்போ சூரியன் வந்து எப்படி எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இருந்தாலும் அதோடைய சக்தி கொஞ்சம் கூட குறையில்லை இல்லையா? ஏன்னா அதோடைய சக்தி வந்து இங்கே பிரம்மஜோதி கிருஷ்ணாவுடைய உடல்லேருந்து கிடைக்கக்கூடிய சக்தி. அதனால் அதுக்கு வந்து வலிமை வந்து குறையவே இல்லை. அடுத்தது போகலாம். 5.33 சித்திலோகா நாமதாரா பிரகிருத்திரப்பாரா சித் ஸ்வரூபதாஹ நஹி சிசக்தி விகாரா. சரோஜா மாதாஜி படிங்க. ஜட இயற்கைக்கு அப்பாற்பட்ட அப்பகுதி சித்தலோகம் என்று அறியப்படுகிறது. அதன் ஸ்வரூபம் ஆன்மீகமானது. ஆனால் அங்கே ஆன்மீகத்தின் பன்முகத் தன்மைகள் இருப்பதில்லை. சரி, இப்போ ஒன்று பண்ணலாம். எல்லாரும் ஈஸ்வரி மாதாஜி, நிர்மலா மாதாஜி எல்லாரும் மியூட்டில் போட்டுக்கோங்க. நம்ம ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஸோ அப்போ தான் சவுண்ட் இருக்காது. இப்போ அடுத்த ஸ்லோகம் போகலாம். ஸோ சித்தலோகா, இந்த தேட் இஸ் கால் சித்தலோகா. அது வந்து சித்தலோகம் வந்து பௌதிக நிலைச்சதுக்கு அப்பாற்பட்டிருக்கு. அதில் வந்து நிறைய வெரைட்டி கிடையாது. ஓகே, சித்தலோகம் அதான் அங்கே தான் இருக்குது சித்தலோகம். ஓகே, அதனால் அங்கே வெரைட்டி கிடையாது. சூரிய மண்டலா ஜெயன பாகிரே நிர்விசேஷா சூரிய மண்டலா ஜெயனே பாகிரே நிர்விசேஷா விதரே சூரியேர ரதா ஆதி சர்விசேஷா சவிசேஷா விதரே சூரியேர ரதா ஆதி சவிசேஷா 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 சவிசேஷா. சரதா படிங்க. விதரே சூரியரது ஆதி சவிசேஷம். அது சூரியனை சுற்றியுள்ள வேற்றுமைகளற்ற ஒளியை போன்றதாகும். ஆனால் சூரியனுக்குள்ளே ரதங்கள், குதிரைகள் மற்றும் சூரிய தேவனின் இதர ஐஸ்வர்யங்கள் இருக்கின்றன. ஒரு முறை பரவியோமா என்று கூறப்படும் கிருஷ்ணரது இருப்பிடமான வைகுண்டத்திற்கு வெளியே கிருஷ்ணரது திருமேனியிலிருந்து வரும் கதிர்களின் பிரகாசமான ஒளி உள்ளது. அது பிரம்மஜோதி என்று அறியப்படுகிறது. இந்த ஜோதியின் தெய்வீக மண்டலம் சித்தலோகம் அல்லது பிரம்மலோகம் என்று கூறப்படுகிறது. அருவவாதிகள் முக்தி அடையும் போது அவர்கள் இந்த பிரம்மலோகத்தின் ஜோதியுடன் ஐக்கியமாகின்றனர். இந்த தெய்வீக மண்டலம் சந்தேகமின்றி ஆன்மீகமானதே. ஆன்மீக செயல்களோ பன்முக தன்மைகளோ இருப்பதில்லை. சூரிய பிரகாசத்துடன் ஒப்பிடப்படுகிறது. பிரகாசத்தினுள் சூரிய கிரகம் உள்ளது. அங்கே எல்லா தரப்பட்ட பன்முக தன்மைகளையும் உணர முடியும். ஸோ பரவியோமியா கிருஷ்ணாவுடைய அந்த அவுட் சைடு வைகுண்டம், வைகுண்டத்துக்கு வெளியே இருக்கிற அந்த அவருடைய எடுப்பின பேர் பரவியோமியா. பரவியோமியானா என்னென்னா கிருஷ்ணாவுடைய பாடி ரிலேஷன் வருது. அதான் பிரம்மஜோதி சொல்கிறோம். இதை வந்து எப்படி சொல்லுவாங்க? சித்தலோகம் சொல்லுவாங்க, பிரம்மலோகம் சொல்கிறாங்க. சித்தலோகம் அதுதான். ஓகே, ஸோ இந்த சித்தலோகம் ஆன்மீகம் தான். ஆனால் அதில் என்ன கிடையாது? வெரைட்டிஸ் கிடையாது. ஸோ அதனால் இதை வந்து திருப்பி என்ன பண்ணுவாங்க? பௌதிகத்தில் விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து ஒரு சாஸ்கிரிய ஸ்லோகம் சொல்கிறார். ஓகே, சந்தோஷ் பிரபு நீங்கள் அடுத்து படிக்கணும். இப்போ ஸ்லோகம் படிச்சுட்டு நீங்கள் படிங்க. காமாத்வே ஸ்லோகம் படிக்கணுமா? டிரான்ஸ்லேஷன் ஸ்லோகம் முடிஞ்சால் படிங்க. காமாத்வேஷாத் பயாத் ஸ்னேஹாத் காமாத்வேஷாத் பயாத் ஸ்னேஹாத் யதா பக்தேஸ்வரே மனஹ யதா பக்தேஸ்வரே மனஹ. நீ படிக்கலாம். ஆவேஷ்ய தத் அகம் ஹித்வா ஆவேஷ்ய தத் அகம் ஹித்வா பஹவஸ்தத் கதிம் கதஹ பஹவஸ்தத் கதிம் கதஹ. படிங்க பிரபு. Translation. As through
devotion to the Lord one can attain is about. Many have attained that goal by abandoning their sinful activities and observing their minds in the Lord through lust, envy, fear or affection. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா கிருஷ்ணா மேலே எல்லாருக்கும் அன்பு அப்படின்னு சொல்லி இல்லை 99%. அவங்க என்ன பண்ணுறாங்க இங்கே பௌதிக லோகத்தில் அவங்க எப்படி அவங்க கோல் ரீச் பண்ணாங்க? சில பேர்லாம் காமம், பொறாமை, பயம், கடைசியில் அன்பு. ஓகே, இந்த போர்ஷனில் நிறைய பேர் போயிருக்காங்க. நிறைய அரக்கர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி பயத்திலே போயிருக்காங்க சில பேர். அதே மாதிரி பொறாமை, சில பேர் காமத்தில் போயிருக்காங்க. அதுலேயே அன்புலேயே போகிறவங்களும் இருக்காங்க. ஓகே, அதனால் பக்தி வந்து எல்லாருமே பண்ணலாம், எந்தவே ஒரு இது கிடையாது, தடை கிடையாது. படிங்க பிரபு, சந்தோஷ் பிரபு. Purport. As the powerful sun by its glowing rays can purify all kinds of impurities, so the all spiritual personality of Godhead can purify all material qualities in a person he attracts. Even if one is attracted by Godhead in the mode of material lust, such attraction is converted into spiritual love of Godhead by His grace. Similarly, if one is related to the Lord in fear and animosity, he also becomes purified by the spiritual attraction of the Lord. Although God is great and the living entity is small, they are spiritual individuals, and therefore, as soon as there is a reciprocal exchange by the living entities, living entities' free will, at once the great spiritual being attracts the small living entity, thus freeing him from all material bondage. This is a verse from Srimad Bhagavatam 7.1.30. தமிழில் சொல்லிடுறேன் சரிப்பா மற்றத்துக்காக. இங்கே பாருங்கள், இது வந்து எப்படி வந்து சூரிய ஒளிக்கதிர் வந்து எல்லா விதமான அசுத்தங்களையும் போக்குதோ, அதே மாதிரி கிருஷ்ணர் என்ன பண்ண முடியும்? ஒருத்தருடைய எல்லா விதமான அந்த அழுக்கான குணங்களையும் போக்க முடியும். ஓகே, ஸோ அதனால் ஒருத்தர் வந்து இப்போ வந்து கிருஷ்ணன் மேலே ஒரு காமத்தோட அப்ரோச் பண்ணாலுமே அவங்க என்ன ஆகிடுவாங்க, நல்லா அவங்களுடைய அன்பு வந்து கடவுளுடைய அன்பாகிடும். யார் அப்படி அப்ரோச் பண்ணாங்க காமத்தோட? குப்ஜா. ஓகே, குப்ஜா தான். சதானந்தி கரெக்டாக சொன்னாங்க, குப்ஜா தான் அப்படி அப்ரோச் பண்ணுவாங்க. அப்புறம் ரொம்ப அழகாக லேடி ஆகிடுவாங்க, அவங்களுடைய உடல் மனம் எல்லாமே சுத்தமாகிடும். ஓகே, இது மாதிரி பயத்தோட அப்ரோச் பண்ணது கம்சன். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இது கோபியோட இது வந்து காமன் சொல்ல முடியாது. கோபி வந்து தூய அன்பு. அடுத்தது போகலாம். எதரினாம் பிரியானாம் ச படிக்கலாம் படிக்கணும். இதுதான் படிக்கணும். பிரியானாம் ச பிராப்யம் ஏகம் விபோதிதம் தத் பிரம்ம கிருஷ்ணயோர் ஐக்யா கிரணார்கோபமாஜுஷோ டிரான்ஸ்லேஷன் படி, கொஞ்சம் கத்தி படி. Where it has been stated that Lord's enemies and devotees attain the same destination, this refers to the ultimate oneness of Brahman and the Lord Krishna. This may be understood by the analogy of the sun and the sunshine, in which the Brahman is like a sunshine and Krishna himself is like a sun. அதனால் எதிரிகளுக்கும் கிருஷ்ணனுடைய பக்தர்களுக்கும் ஒரே கதி அப்படிங்கிறது என்னென்னா, எதிரிகள் வந்து கிருஷ்ணனுடைய பக்தி லோகம் மீன்ஸ் அந்த வைகுண்ட லோகத்துக்குள்ளே காமிக்க முடியாது. அதுக்கு வெளியில் இருக்கல பரபியோமியா அல்லது பிரம்மஜோதி, இதில் என்ன பண்ணலாம், அவங்க வந்து அந்த ஒன்றரை கலர் சன்ஷைன்றாங்க இல்லையா, சன்ஷைன், சூரிய ஒளிக்கதிர் வேறு, சூரியன் வேறு. இந்த சூரியன் பிளானட்டுக்கே போகிறது பக்தர்கள். சூரிய ஒளிக்கதிரில் வந்து நிறைய அணுத்துணுக்கள்லாம் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா ஜனவரியாக சூரியன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரே தூசியாக பறந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து சூரிய ஒளிக்கத்தில் இருக்கிற அந்த தூசியை என்ன பண்ணலாம், நம்ம வந்து பிரம்மஜோதியில் கலக்கக்கூடிய அந்த ஆன்மாக்களுக்கு உட்படலாம். இது வந்து சன் பிளானட்டுக்கே நேராக போகிற மாதிரி, அதாவது வைகுண்ட லோகம் போகிறது தான் பக்தர்கள். இது ரெண்டே சொல்லியிருக்காங்க. படிங்க சதாஜ் படி. This verse is from Bhakti Rasamrita Sindhu 1.2.278 of Srila Rupa Goswami, who further discussed this same topic in his Laghu Bhagamrita Pura 5.41. There he refers to the Vishnu Purana 4.15.1,
where the Maitreya Muni asked Parasara, in regard to Jaya and Vijaya, how it was that the Hiranyakashipu next become Ravana and enjoyed more material happiness than the demigod, but he did not attain salvation. Although when he becomes Sisubala, quarreled with Krishna, was killed, he attained the salvation and merged into the body of Lord Krishna. Parasara replied that Hiranyakashipu failed to recognize the Lord Nrsimha-Deva as a Lord Vishnu. He thought that Nrsimha-Dev was some living entity who had acquired such opulences by various pious activities. Being overcome by the mode of passion, he considered Lord Nrsimha-Dev an ordinary living entity, not understanding his form. Nevertheless, because Hiranyakashipu was killed by the hands of Lord Nrsimha-Dev, in his next life he became Ravana and had proprietorship of unlimited opulences. As Ravana with unlimited material enjoyment, he could not accept Lord Rama as a personality of God. Therefore, even though he was killed by Rama, he did not attain Sayujya, or the oneness with the body of Lord. In his Ravana body, he was too much attracted to the Rama's wife Janaki, and because of that attraction, he was unable to see Lord Rama. But instead of accepting Lord Rama as an incarnation of Lord Vishnu, Ravana thought him as an ordinary living being. When killed by the hands of Rama, therefore, he got the privilege of taking birth as Sisubala, who had such immense opulences that he could think himself as a competitor to Krishna. Although Sisubala was always envious of Krishna, he frequently uttered the name of Krishna, always thought of the beautiful features of Krishna. Thus, by constantly thinking and chanting of Krishna, even unfavorably, he was cleansed of the contaminations of his sinful activities. When Sisubala was killed by the Sudarshana Chakra for Krishna as an enemy, the constant remembrance of Krishna dissolved reaction in his voice, and he attained salvation by becoming one with the body of Lord. பார்த்தீங்களா எவ்வளோ பண்ணால் அருமையான பருப்பட்டேன். சரி, விஜய வந்து அடுத்த பிறவியில் ஒரு இந்த கர்ஸ்னால் பிராமணர்கள் கர்ஸ் பண்ணதுனால சாபம் கொடுத்ததுனால அவங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் பல பிறவிகள் பக்தர்களாக வந்து பூமியில் பிறக்க போகிறீங்களா, இல்லை 3 பிறவிக்கு எதிரியாக பிறக்க போகிறீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க 3 பிறவி எதிரியாக பிறந்துடணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிறவி வந்து ஹிரண்யாக்ஷனாக வர்றாங்க. ஹிரண்யாக்ஷன் வந்தோம். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நரசிம்மர் வந்து ஒருத்தர் வராகர் ஒருத்தர் நரசிம்மர் வந்து வதம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வதம் பண்ணியுமே அவங்களுக்கு என்ன ஆகலை, அந்த இப்போ படித்தோம் இல்லையா, யாராவது கிருஷ்ணரை வந்து எதிரியாக அழைச்சா கூட அவங்களுக்கு வந்து என்ன ஆகிடும், நல்கதி கிடச்சிடும். ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணல, கிருஷ்ணரே அப்படின்னு அவங்க ஒத்துக்கலை, அவங்க விஷ்ணுனே ஒத்துக்கலை. அவங்க என்ன நினச்சாங்க, சாதாரண உயிரினங்கள் அப்படின்னு நினச்சிட்டாங்க நரசிம்மதேவரை. அதனால் அவங்க அடுத்த பிறகு என்ன ஆயிடுச்சு, அந்த சால்வேஷனில் கிடைக்கல, அந்த பிரம்மஜோதியில் கலக்கிறதுலாம் அவங்களுக்கு கிடைக்கல அந்த பிறவியில். அடுத்த பிறவியில் வந்து ராவணன் கும்பகர்ணா வரும்போது எப்பயுமே ராவணன் வந்து ரொம்ப ஆசைப்படுவான் சீத்தையின் மேலே. அப்போ ராவணனை வந்து விஷ்ணு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கலை, சாதாரண மனிதன் அப்படி தான் கடைசி வரையும் இது பண்ணுறார். அதனால் அப்பையும் என்ன ஆகிடுச்சு, அவருக்கு அந்த பிரம்மஜோதி பிரம்மம் மேலே கலக்கக்கூடிய சக்தி இல்லை, அப்பையும் கிடைக்கல. ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து சிசுபாலா தண்டை வைக்கிறான். இந்த சிசுபாலன் வந்து எப்பயுமே கிருஷ்ணனை பற்றி நினச்சிட்டே சிறு வயதுலேருந்தே அவர் வந்து பிறக்கும் போதே அவர் யார் வந்து அவனுக்கு 3 கண்ணு இருக்கும், யார் வந்து அவர் கையில் தூக்குறாங்களோ 3 கண்ணு இருக்கும் கரெக்டாக, அப்போ ஒரு கண்ணு மறைஞ்சிரும். அவங்க தான் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தான் அவங்க கையில் தான் அவன் சாவான் அப்படின்னு சொல்லி ஒரு இது. உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, சிசுபாலன் அம்மா வந்து எல்லாரையும் தூக்க சொல்லுவாங்க. யாருக்கு 3 கண்ணில் மரியாதை, அவனுக்கு ஒரு 3ஆவது கண்ணு மரியாதை. கிருஷ்ணர் வந்து தூக்குப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அத்தை முறை வேணும்னு நினைக்கிறேன், வந்து தூக்குவார் கிருஷ்ணர். தூக்கணுன்னா 3 கண்ணு 3ஆவது கண்ணு மறைஞ்சிடும். ஓகே, உடனே அவங்க வந்து வரம் கேட்பாங்க, ஐயோ நீ கிருஷ்ணா அவனை கொல்லக்கூடாது, அது எப்படி முடியும், அப்போ வந்து நீங்கள் அவனுக்கு ஒரு வரம் கொடுக்கணும்னா என்ன வரம்னு கேட்டவுடனே இந்த மாதிரி அவர் வந்து 100 முறை அவர் வந்து தவறு செய்கிறவரை நீங்கள் பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவார். சரின்னு கேட்டுருவோம். அதனால் இந்த சிசுபாலன் எப்பயுமே வந்து எனக்கு கொல்ல போகிறான்னு அவன் எப்படி என்வியஸாகவே இருப்பான் சிசுபாலன். ஆனால் எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணா 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 நினச்சிட்டே இருந்ததுனால கிருஷ்ணாவோட நாமத்துக்கு அவ்வளோ மகிமை.
ஓகே. அதனால் சிசுபாலன் எதிரியாக நினச்சாலுமே அவனுக்கு வந்து அந்த தூய்மை ஏற்பட்டுருச்சு. ஓகே. அதனால் கிருஷ்ணா வந்து இன்னொரு இது சொல்லுவாங்க, மற்ற அவதாரங்கள் வந்து கொல்லப்படக்கூடிய அரக்கர்கள் நல்ல அடுத்த பிறவியில் நல்லா கதி அடிச்சிருவாங்க. நரசிம்மர் கையில் இறந்த ராமர் இரண்யகசிபு அடுத்த பிறவியில் பயங்கரமாக என்ஜாய்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பொசிஷன். ஓகே. அந்த மாதிரி வந்துச்சு. டெமிகாட்ஸோட என்ஜாய்மெண்ட் இல்லையா, அதே மாதிரி நல்ல சிசுபாலன் நல்ல பொசிஷன். ஏன்னா இதெல்லாம் வந்து கிருஷ்ணாவோட கையில் கொல்லப்படலை, அவதாரங்கள் கையில் கொல்லப்படுறாங்க. கிருஷ்ணாவுடைய கையில் யாரெல்லாம் கொல்லப்பட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் முக்தி தான். ஓகே. எய்தர் சாயுஜ முக்தி, ஒரே ஒரு அரக்கர் வந்து வைகுண்ட லோகம் நுழைச்சிட்டாங்க. அவங்க யார்? ஒரே ஒரு அரக்கர் மாத்திரம் கிருஷ்ணர் கொள்கிறார் இல்லையா, எல்லாருக்கும் சாயுஜ முக்தி தான், பிரம்மஜோதியில் கலந்துடுறாங்க. ஒரே ஒரு அரக்கர் மாத்திரம் வைகுண்ட லோகம் நுழைஞ்சிடுறாங்க. யாருன்னு தெரியுமா? ஆன்லைனில் நார்மலாக வந்து கிருஷ்ணர் வந்து எதிரியாக இருந்தாலும் கொல்லப்பட்டாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரம்மஜோதியில் தான் கலக்கக்கூடிய சான்ஸ் உண்டு. ஆனால் ஒரே ஒரு அரக்கரை மாத்திரம் கொண்ட பிறகும் அவர் வந்து என்ன பண்ணிட்டார், இந்த சாயுஜ முக்தி கிடையாது, அவர் வந்து வைகுண்ட லோகம் போயிட்டார். அவர் யார்? ஆன்லைனில் மாதாஜி பிரபு இல்லை, கமிஷன் இல்லை. ஓகே மாதாஜி, வீட்டில் போட்டுக்கோங்க, எல்லாம் அடுத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். அவர் யார் ட்ரை பண்ண போகிறீங்களா? யாருக்கும் தெரியல இல்லையா, யாருமே பேசலை. ஓகே சரிங்க, இங்கே ரூமுக்கு போய் ஆன்சர் பண்ணலாம். அசுரர்களா பிரபு? அசுரர்கள் காமன் நேம், அதாவது எந்த அசுரன் தான் கேள்வியே. சரி மீட் போட்டுக்கோங்க. தெரியல உங்களுக்கு தெரியுமா? இங்கே ரூமில் பூத்தனம். ஓகே. பூத்தனம் மாத்திரம் அம்மாவோட ஸ்தானம் கிடச்சிச்சு. ஓகே. அதான் ஒரு அருமையான ஸ்லோகம். கோபகையாம் சனகால கோடாம் ஜிகாம் ஜயாத்யாத்மியசாத்பி இலேபே கதிம் தாத்திரம் உச்சிதாம் ததோன்யாம் தம்பா தயாலம் சரணம் ரஜேமா. இது வந்து பூத்தனாவை வந்து பாடும்போது, சுகதேவ கோஸ்வாமி பாடும்போது ரொம்ப அருமையான அந்த ஸ்லோகம். கிருஷ்ணனுடைய கருணை வந்து வெளிப்படும். தன்னை கொல்ல வந்த அந்த அரக்கி ஃபுல்லாக நெஞ்சு முழுவதும் என்ன பண்ணி விஷம் தடவி வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, கிருஷ்ணர் வந்து அவர் லைஃப் ஏறையும் உறிஞ்சிட்டு அவங்களுக்கு வந்து அம்மாவுடைய ஸ்தானம் கொடுத்துட்டாங்க. ஓகே. அதனால் அவங்க மாத்திரம்தான் ஆன்மீக என்ன பண்ணுறாங்க, ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால் யாரெல்லாம் கிருஷ்ணனை வந்து நினைக்கிறாங்களோ, எதிரியாக நினச்சாலும் சரி, அவங்க வந்து நிச்சயமாக என்ன பண்ணலாம், கிருஷ்ணனுடைய பாடியில் கலந்துடலாம். அப்புறம் அவங்க முன்னேறதுக்கு சான்ஸ் இருக்குது, கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபேவரபுளாக நினச்சா நம்மெல்லாம் வந்து ஃபேவரபுளாக நினைக்கிறோம் இல்லையா, கிருஷ்ணனுடைய பக்தனாக சாண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கிறனால நமக்கு என்ன சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நிச்சயமாக நமக்கு இப்போ வைகுண்ட லோகம் இருக்கும். ஓகே. ஏன்னா அன்ஃபேவரபுளாக நினைக்கிறவங்களுக்கே பிரம்மலோகம் கிடச்சிருது. நம்ம எப்போ பார்த்தாலும் பர்சனலாக எப்பயுமே நம்ம ஹரிகிருஷ்ணன் சாண்ட் பண்ணிட்டு பக்தி சேவையில் இருந்தோம்னா இட்ஸ் எ ஃபேவரபிள் திங்கிங். அப்போ என்ன ஆகிடும், இந்த அருவாதிகள் அடையக்கூடிய அந்த பதையை விட அதிகமான ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அதனால தான் கிருஷ்ண லோகம் வைகுண்ட லோகம் வந்து போகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது இந்த பக்தர்கள், ப்ராக்டிஸ் பண்ணுற பக்தர்களுக்கு. ஸோ இது வந்து மைத்ரேய முனிக்கும் பராசர முனிக்கும் உள்ள நடந்த உரையாடல். எதனால பக்தர்கள் வந்து பௌதிக லோகம் வர்றாங்க, ஜெயா விஜயா மாதிரி, ஏன்னா அவங்க வந்து ஏன் இப்படி கர்ஸ் பண்ணி வர்றாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. பராசர என்ன சொல்கிறாங்க, did not say that these demands were formally ஜெயா விஜயா. ஆனால் இது நமக்கு கதை இருக்குது, ஆக்சுவலாக பாகவதத்தில் இருக்கு இல்லையா. ஓ இந்த கோர்ஸ் ஓ ஜெயா விஜயா தான் வரணும் அவசியம் கிடையாதா? ஓ ஸோ மில்லியனம், கரெக்ட். மில்லியனம்னா என்னென்னா இதுதான் 4 யுகங்கள் சேர்ந்து ஒரு மில்லியனம். ஓகே. நம்ம வரலாம் 1 hour 2 hour சொல்லிட்டோம் இல்லையா, நமக்கு டைம் பார்க்குறோம். என்ன எத்தனை மணி ஆச்சுப்பா, 4 மணி நேரம் போயிடுச்சு, இன்றைக்கி 5 o'clock ஆகிடுச்சு, இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு, அப்படி மாதிரி சொல்லுவோம் இல்லையா. 1 hour தானே கணக்கு பண்ணுவோம். அதே மாதிரி பிரம்மாவுடைய பீரியட் வந்து மில்லியனம் சொல்லி கணக்கு பண்ணுவார். அவருக்கு வந்து 14 மில்லியனம், நமக்கு 12 மணி நேரம் டே, 12 மணி நேரம் நைட், அந்த மாதிரி தோராயமாக சொல்கிறாங்க. அதே மாதிரி அவருக்கு 14 மணி நேரம், 14 மில்லியனம் பகல், 14 மில்லியனம் இரவு. இந்த 14 மில்லியனில் 1 மில்லியனுங்கிறது மில்லியனா அதான் இல்லையா, மில்லியனா அதானே 71 யுகாஸ், 71 யுகாஸ் இல்லையா, 71 யுகாஸ்க்கு 1 மன்வத்ரா தான் மில்லியனம். மில்லியனுங்கிறது மன்வத்ரா, அதுதான் ஒரு மில்லியனம். மில்லியனுங்கிறது நமக்கு ஹவர் மாதிரி இருக்குது மில்லியனம். ஓகே. ஸோ 71 யுகாஸ் சேர்ந்து 71 மகா யுகாஸ் சேர்ந்து தான் ஒரு மில்லியனம். அதாவது கோடிக்கணக்கான வருஷங்கள் வச்சுக்கோங்களேன் நம்ம கணக்குக்கு.
இது வந்து ஒரு மனு வந்து போயிட்டா அது 1 மில்லியன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து இந்த ஜெயா விஜயா வந்தது வந்து ஒரு பர்டிகுலர் மில்லியன் நடந்திருக்கு. எல்லா மில்லியன் நமக்கு வந்து இது மாதிரி நடக்காது. பக்தர்கள் வந்து கர்ஸ் பண்ணி அவர் வந்து இப்படி வரணும்னு கிடையாது. இந்த ஹிரண்யகசிபு, ராவணா, சிசுபாலா இவங்கெல்லாம் வந்து வேறு அரக்கர்கள் கூட வரலாம். இதெல்லாம் வந்து ஒரு இது மாதிரி எப்பயுமே ஜெயா விஜயா தான் வரணும் அப்படின்னு கிடையாது. do not come down in every millennium to act as demons. ஸோ அதனால் எல்லாம் வந்து ஒரு அசோசியேஷன் வந்து எப்பயுமே வைகுண்டம்லேருந்து மீன்ஸ் ஃபால் டவுன் ஆகிடுவாங்க, ஏன்னா அந்த மாதிரி அரக்கர்களாக மாறதுக்குன்னு சொல்கிறது வந்து தவறு. அந்த மாதிரி ஒரு மில்லியனத்தில் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு மன்வந்திரா யுதத்தில் நடந்திருக்கு. இப்போ இந்த மன்வந்திரா இந்த மனு பேர் என்ன? இப்போ இருக்கிற மனு பேர் தெரியும்? யாருக்கு தெரியும்? ஸ்வயம்பம் வைவஸ்தமனம் இல்லையா? வைவஸ்தமனம் சரிங்க பார்த்தேன், வைவஸ்தமனம். அதனால் ஒரு மன்வந்திராலையும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். இது ஒரே மன்வந்திரத்தில் அப்படி இருக்க சொல்ல முடியாது. சில சமயம் பாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அது கூட கொஞ்சம் மாறி இருக்கும். ஒரு மன்வந்திரத்துலேயும் வேறு மாதிரி நடக்கும். ஆனால் கிருஷ்ணாவுடைய அந்த இறங்கி வர்றது வந்து கிருஷ்ணர் வந்து ஒரே ஒரு முறை தான், இந்த பிரம்மாவுடைய ஒரு நாளில் ஒரு முறை தான் வர்றார் கிருஷ்ணர். அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணா வந்த உடனே சைத்தன்ய மகாபிரபுவான். அதனால் எல்லா கலியுகத்திலையும் நாம சங்கீர்த்தனம் அப்படிலாம் கிடையாது. ஓகே, சைத்தன்ய மகாபிரபு வந்ததுனால நாம சங்கீர்த்தனம் தொடங்கி வச்சார். எல்லா கலியுகத்திலையும் இதே மாதிரி நாம சங்கீர்த்தனம் நடக்கும் அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி கிருஷ்ணாட்ட இந்த டெண்டன்சி இருக்கிறது வந்து இது வந்து நம்ம உயிரினங்கள்டையும் இருக்குது. ஏன்னா வந்து கிருஷ்ணட்டேருந்து தான் நமக்கு எல்லாரும் வருது. நமக்கு எப்படி சண்டை போடுற குணம் இருக்குது, இது யார்ட்டேருந்து வந்தது? கிருஷ்ணட்டேருந்து தான் வந்தது. அதனால் எப்போ அவர் சண்டை போடணும்னு நினைக்கிறாரோ அப்போ யாராவது ஒருத்தருக்கு எதிரி வேணும் இல்லையா? அதே மாதிரி அவர் வந்து அம்மா அப்பா அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணுற மாதிரி, சில பேர் நண்பர்களை அக்செப்ட் பண்ணுற மாதிரி அவர் எதிரிகளும் என்ன பண்ணுறாரு? அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஸோ பிகாஸ் அவருக்கும் சண்டை பண்ண ஆசை இருக்குது. அது வைகுண்டத்தை சண்டையெல்லாம் போட முடியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா பணக்காரங்களாம் வந்து குத்துச்சண்டை வீரர்கள் வச்சுருப்பாங்க. ஏன்னா அப்பப்போ சண்டை போடுறதுக்கு, மாக் ஃபைட்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி விஷ்ணுவும் இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சுருக்கிறார். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி பகவானோட சண்டை போடுறாங்களோ அவங்களாம் சில சமயம் அவங்களுடைய அசோசியேட்ஸ், எல்லா சமயம் இருக்கும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி டெமான்ஸ் அரக்கர்களுக்கு பஞ்சமாக இருக்குது, பகவான் சண்டை போடணும்னு நினைக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுவார்? சில பேர் இந்த தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸே என்ன பண்ணுவார்? போய் நீ கொஞ்ச நாள் அமர்க்கனா இரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பார். அந்த மாதிரி வந்து அரக்கர்கள் தான் இந்த ஜெயா வந்து எப்படி வந்திருக்காங்க? ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷனா, ராவணன் கும்பகர்ணா, சிசுபாலன் தண்டவக்கனா வந்திருக்கிறார். So when Sisubala merged in the body of Krishna, it should be noted that in this case he was not Jaya Vijaya, he is actually a demon. அரக்கன் சொல்லி சொல்கிறாங்க. பிருகத் பாவதாமத்தில் வந்து சனாதன கோஸ்வாமி சொல்கிறாரு. ஸோ எப்போ வந்து பிரம்மன் எஃபல்ஜன்ஸை ஒருத்தர் மெர்ஜாராரோ அது வந்து மிகப்பெரிய வெற்றி கிடையாது. ஏன்னா கம்சன் மாதிரி அரக்கர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? அவர் வந்து நிறைய பிராமணர்கள் பசுக்கள்லாம் கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணாவோட சண்டை போட்டு கிருஷ்ணா கொன்றவுடனே அவர் வந்து என்ன பிரம்மஜோதியில் ஐக்கியமாகிட்டார். இது மிகப்பெரிய வெற்றி கிடையாது. ஏன்னா இது வந்து எப்போனாலும் கீழே விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சொல்லியிருக்கார்ல, ஏன்னே அரவிந்தாக் சமுக்தமானா துவயஸ்தமாவாத வைசுத்த புத்தையா ஆருகே கிருஷ்ணேன பரம்பரம் தரஹா பதந்தியுதானாத யுஸ்மத்தங்கரையா. எப்போனாலும் என்ன ராக்கெட் மேலே விடணும்னு வச்சுக்கோங்க. ராக்கெட்லேருந்து மேலே போனாலுமே அந்த விண்வெளி வீரர்கள் வந்து எங்கேயும் தங்க முடியாது. திருப்பி எங்கே நம்ம ஊர் இருக்குதுன்னு சொல்லி கீழே தான் பார்க்கணும். அதே மாதிரி டெம்பரரியாக போயிட்டு வந்துடணும், அவ்வளோதான். நான் போயிட்டு வந்தேன் சொல்லிக்கலாம். அதே மாதிரி தான் பிரம்மஜோதியும் அங்கே போய் ரொம்ப பெர்மனெண்ட்டாக இருக்க முடியாது. ஏன்னா அங்கே வந்து சேல்கள் கிடையாது, வெரைட்டி கிடையாது. தேல் கம் பேக். ஸோ அதனால் பக்தர்கள்லாம் ஒரு சேஃபான பொசிஷனில் இருக்காங்க. அபக்தர்கள் எப்படி இருக்காங்க? நரக வாழ்க்கை தான் அவங்களுக்கு. அதனால தான் வைஷ்ணவர் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? பிரம்மஜோதியோட கலக்கிறது என்ன சொல்லுவாங்க? கைவல்யம் நரகாயதே, இது ஒரு நரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. கைவல்யம் அந்த மாதிரி பிரம்மஜோதியில் கலக்கிறது. ஸோ அதனால் பக்தர்களுக்கும் அவதர்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அபக்தர்களுக்கு தான் அந்த பிரம்மஜோதி. ஸோ அதனால் அபக்தர்கள் பார்த்திங்கன்னா அரக்கர்கள் எப்படி இருப்பாங்க? ஜென்ரலாகவே அவங்க வந்து பிராமணர்களுக்கும் பசுக்களுக்கும் ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க. அவங்க மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க? அவங்களை கொல்லணும் தான் அவங்க பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி பிரம்மணிக்கல் கல்ச்சரை வந்து கொல்றது, இதுதான் அரக்கர்களுடைய திட்டமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து இந்த பிரம்மன் எஃபல்ஜன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. இது வந்து ரொம்ப க்ளோரியஸ் கிடையாது. பக்தர்கள் என்ன சொல்கிறாங்க? அதை வந்து நரகம்னு சொல்கிறாங்க. அதனால் பக்தருடைய எய்ம் என்னென்னா பகவானோட அசோசியேட் பண்ணுறது தான்.
ஸோ இது வந்து பிரம்மஜோதியோடைய இது வந்து முக்தி அடையணும்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி பிரம்ம இது வந்து அபக்தருக்கு உண்டானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம அடுத்தது போகலாம். தைச்சே பரவ்யோமா நானா சிசக்தி விலாசா. படிங்க. தைச்சே பரவ்யோமா निर्विशेष ज्योतिर्बिंबा बाहिरे प्रकाशा. हाँ हरनी पढ़ी. Thus in the spiritual sky there are varieties of cosmos within the spiritual energy. Outside the Vaikuntha planets appears the impersonal reflection of the light. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்மீக இதில் வந்து யார் ஸ்பேமா இல்லை யார் ரிலேட்டிவ்ஸா யார் இப்போ அட்டன் பண்ணு கட் ஆகிடுதா? சரி சரி. ஸோ ஆன்மீக அந்த ஸ்கையில் வந்து நிறையா பிளானட்ஸ் இருக்குது, அங்கே லீலைகள்லாம் நடக்குது. ஓகே, அதனால் வெளியில் இருக்கிறதுலாம் என்னது, நமக்கு சன்லைட்லாம் லைட்லாம் கிடைக்கிறது வந்து அவருடைய பாடியிலேருந்து கிடைக்கிறது. அதான் பிரம்மஜோதி, அவருடைய இம்பர்சனல் லைட்ஸ். ஓகே, அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே, இப்போ யார் கீதா மாதா ஜாயின் பண்ணாங்க இல்லையா? யாரெல்லாம் இருக்கான்னு பார்ப்போம். எல்லாம் படித்தாச்சு. கீதா மாதாஜி மட்டும் தான் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். நிர்மலா மாதாஜி நீங்கள் படிக்க முடியுமா? உங்களுக்கு கண்ணு இதாக படிக்க முடியும் தெரியுதா உங்களுக்கு? சாரி பிரபுஜி, தெரியல பிரபுஜி. பரவாயில்ல, நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, கேட்டுகிட்டே இருங்க. உங்களுக்கு நான் அப்புறம் புக்கு வாங்கி தரேன், இந்த வாரம் புக் வாங்கிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டிலேருந்தே அழகான ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே பிரபுஜி. ஓகே மேடம், ஹரே கிருஷ்ணா. அதான் அவரை படிக்க சொல்லிட்டு நான் கேட்குறேன் பிரபுஜி. அவர் இருக்காரா? சத்யநாராயண பிரபு இருக்காரா? இல்லை, அவர் வந்து ரிப்போர்ட் வாங்க போயிருக்காரு பிரபுஜி. அன்னைக்கு டெஸ்ட்டுக்கு போயிருந்தல சாட்டர்டே. ஆமாம்மா, அந்த ரிப்போர்ட் வந்து தர சொல்லியிருக்காங்க, அதுக்காக போயிருக்காரு, வாங்கறதுக்கு போயிருக்காரு அவரு. சரி ரைட், ஓகே மாதாஜி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்துடுறேன், நான் ரசிக்கிறதா என்ன தெரியல, இன்னும் வர காணோம். நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணிடுவோம், அது அப்புறம் கூட வந்து கேட்டுக்கலாம். ஓகே பிரபுஜி, ஓகே பிரபுஜி. ஓகே, தேங்க்யூ பிரபுஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ கீதா மாதாஜி இது டிரான்ஸ்லேட் படிக்கணும், நான் படிச்சுக்கிறேன். நிர்விசேஷா பிரம்ம சேவி கேவல ஜோதிர்மயா सायुज्येराधिकारी तहा पायालोया. हाँ, गीता महाराज पढ़ेंगे. Hare Krishna Prabhu. That impersonal Brahman effulgence consists only of the effulgent rays of the Lord. Those fit for Sayujya liberation merge into that effulgence. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி அந்த ஒளிக்கதிர்கள் தான். பார்த்தீங்களா, நம்ம ஏற்கனவே சொன்னேன்ல, சூரிய ஒளிக்கதிரில் எப்படி நிறைய துணுக்குகள்லாம் இருக்குது, அதே மாதிரி இந்த பகவான்டேருந்து வர ரேஸ்லேயும் நிறைய துணுக்குகள் மாதிரி ஆத்மாக்கள் இருப்பாங்க. ஓகே, ஆன்மாக்கள் இதெல்லாம் கலந்துட்டு நினைப்பாங்க. நீங்கள் நல்லா சன்லைட்டில் நல்லா ஜன்னலை திறந்து வச்சு பாருங்கள், நிறைய தூசி தனியாக தான் இருக்கும். அதெல்லாம் கலந்த மாதிரி நினச்சிக்கிறோம், அந்த தூசியெல்லாம் ஆஹா நம்ம வந்து சூரியனில் கலந்துட்டோம். ஆனால் அப்பயுமே அது இண்டிவிஜுவல் தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஆன்மாக்கள் வந்து யார் வந்து இந்த மாதிரி அருவாதிகளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப மெடிடேஷன் பண்ணி பயங்கரமாக தியானம்லாம் பண்ணி இந்த யோகம் அந்த யோகம் எல்லா யோகாக்களும் பண்ணி கடைசியில் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது, கடைசியில் இந்த எதிரிகள் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிது. எதிரிகளுக்கு என்ன கிடைக்கிது, பிரம்மஜோதியில் கலக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அதே மாதிரி இந்த ரொம்ப நாள் மெடிடேட் பண்ணி இந்த மாதிரி அருவாதிகளுக்கும் அதே பெனிஃபிட்ஸ் தான் அப்படிங்கிறது தான் வருத்தப்படக்கூடிய விஷயம். அதனால் பக்தராக தான் நல்லது. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இந்த மெடிடேட்லாம் பண்ணாலுமே கடைசியில் என்ன தான் கிடைக்கும், விஷ்ணுவோடைய லோகத்துக்கு போக முடியாது, அந்த பிரம்மஜோதி தான் போக முடியும், கலங்க முடியும். அதான் சாயுஜ முக்தின்னு சொல்லுவாங்க. சித்த லோகாஸ்து சமசா பாரே யத்ர வசந்தி சித்த பிரம்மா சுகே மக்னா दैत्याशा हरिना हतः गीता महाराज ट्रांसलेशन में पढ़ेंगे. Hare Krishna Prabhu. Beyond the region of ignorance, the material cosmic manifestation, lies the realm of Siddhaloka. The Siddhas reside there, absorbed in the bliss of Brahman. Brahman पढ़ेंगे, Brahman ला Brahman. The Siddhas reside there, absorbed in the bliss of Brahman. Demons killed by the Lord also attain that realm. பார்த்தீங்களா? தேங்க்யூ மேம். இங்கே பாருங்கள், இந்த சித்தலோகங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது வந்து எங்கே இருக்கு, வைகுண்ட லோகத்துக்கு இல்லை. ஓகே, ஸோ ஆனால் இது ஆன்மீகம் தான், ஆனால் இது வைகுண்ட லோகத்துக்கு வெளியில் இருக்குது. ஸோ இங்கே சித்தர்கள் வந்து வசிக்கிறாங்க.
இந்த சித்தர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த பிரம்மனை வந்து நம்ம நிறைய சித்தர்கள் இங்கே இருக்காங்கல்ல, நம்ம பார்த்துருக்கோம் சிவன் கோயில் பக்கத்தில் சித்தர்கள்லாம் இருக்காங்க, திருவண்ணாமலையில் நிறைய சித்தர்கள்லாம் இருக்காங்க. இவங்களோட எய்ம் என்னென்னா இந்த மாதிரி பிரம்மஜோதியில் கலக்கிறதா இவங்களோட எய்ம். இந்த மாதிரி இவங்க போகிறது தான் எந்த லோகத்துக்கு போகணும், சித்த லோகத்துக்கு தான் போவாங்க. இந்த சித்த லோகம் வந்து ஆன்மீக லோகத்துக்குள்ளே இல்லாதனால இவங்க என்ன ஆகிடுமா, திருப்பி வந்து இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்காங்க. இந்த சித்த உலகத்தில் இருக்கவங்களாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த சித்தர்கள் இங்கே இருக்கவங்களே எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க, திருவண்ணாமலை இருக்காங்களே. இந்த மாதிரி இந்த லோகத்தில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதுலேயே பெர்ஃபெக்டானதான் அந்த லோகத்துக்கு போக முடியும். இந்த மாதிரி போகிறவங்களை வந்து அரக்கர்கள், கிருஷ்ணரால் கொல்லப்படக்கூடிய அரக்கர்களுக்கும் இதே மாதிரி அறியாமல் தான் கிடைக்குது. ஓகே, ஸோ பாருங்கள், அப்போ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எதுக்கு சித்து எல்லாம் பண்ணணும், பக்தி தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் ப்ரூவ் பண்ணுது. ஸோ தமசுனா அறியாமை. இந்த பௌதிக லோகமே ஒரு அறியாமையில் தான் இருக்குது. இது வந்து என்ன, இது இந்த பௌதிக லோகத்துக்கு இது ஃபுல்லாக இருட்டு தான். அதனால தான் சன்னு மூணுலாம் தேவைப்படுது, சூரியன் சந்திரன்லாம் தேவைப்படுது. நம்ம நைட்டு பார்த்திங்கன்னா பயங்கர இருட்டாக இருக்கு இல்லையா, அதுதான் இந்த உலகத்தோட நேச்சரே. இது வந்து வெளிச்சமே கிடையாது. அது வந்து அந்த பிரம்மஜோதியிலேருந்து வந்த ஒலிக்கதிர் வந்து இந்த யூனிவர்ஸோடைய பிரபஞ்சத்தோடைய அந்த லேயர்லாம் பியர்ஸ் பண்ணி தொலைச்சிக்கிட்டு வந்து என்ன பண்ணுது, சூரியனுக்கு சக்தி கொடுக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறோம், இந்த சூரியனுக்கு சக்தி கிடைக்குது. இது வந்து எங்கே இருக்கான், சித்தலோகத்துலேருந்து. சித்தலோகம் தான் அந்த பிரம்மஜோதியோடைய இருப்பிடம். ஸோ இந்த மாயாவதம் இருக்காங்க இல்லையா, மாயாவதம்னா இந்த மாதிரி கிருஷ்ணர் ஆகலாம், நம்மளும் கிருஷ்ணர் ஆகிறான்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாயாவதிஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி கிருஷ்ணனுடைய உடலில் வந்து மெர்ஜ் ஆகிடுவாங்க. அதாவது தண்ணியிலையும் பாத்திரத்துலேயும் தண்ணி இருக்குது, வெளியிலையும் தண்ணி இருக்குது. இந்த பாத்திரம் உடஞ்சா என்ன ஆகும், தண்ணி வெளியில் உள்ள தண்ணியோட கலந்துரும். ஓகே, இதுதான் அவங்களுடைய வாதம். ஓகே, அதனால் நம்மளும் வந்து இந்த மாதிரி கிருஷ்ணனோட கலந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இந்த வாதத்தை ஒத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா நிறைய சிமிலாரிட்டி இருக்கணும். ஒரு மீன் வந்து நதியில் ஓடுற மீன் வந்து கடலில் கலந்தால் எல்லாம் கலந்துச்சு பாருங்கள் அப்படின்னாலும் அந்த மீன் உயிரோடு தான் இருக்குது, தனியாக தானே இருக்குது கடலில் கலந்தாலும். அதே தான் உண்மையான நிலைமை. நம்ம தான் என்னமா அந்த பிரம்மன் எஃபெக்ட்ஸ் மெர்ஜானாலும் நம்மளுடைய இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி வந்து நிச்சயமாக இருக்கும். இந்த மாதிரி காம்சன்ஸுமான என்ன ஆயிரு, இந்த மாதிரி பிரம்மன் எஃபெக்ட்ஸில் கலந்துட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய முனிவர்கள்லாம் படிப்போம். நம்ம சாஸ்திரங்கள் இந்த மாதிரி புராணங்கள்லாம் படிச்சிருப்போம். அந்த முனிவர்கள்லாம் ரொம்ப நாள் தவம் பண்ணி இந்த மாதிரி மெடிடேட் பண்ணி அருவாதமாக இருந்தாங்கன்னா அவங்க என்ன, அவங்களுக்கும் இந்த மாதிரி முக்தி தான் கிடைக்கும். யோகி முனிவர்கள் சொல்லலாம். பதஞ்சலி யோகம்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா, மெடிடேட் பண்ணி குண்டலினி சக்தியை மேலே அனுப்புகிறாங்க இல்லையா, இவங்களுடைய டெஸ்டினேஷன் சித்தலோகா தான். எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ பதஞ்சலி யோகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குண்டலினி சக்தியை வெளியே எழுங்க, அது இவ்வளோ தூரம் பண்ண முடியுதுன்னு தெரியல இந்த கலியுகத்தில். ஆனால் அவங்க வந்து யார் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்களோ அவங்களுடைய லக்கு வந்து சித்தலோகம் தான். இது வந்து கிருஷ்ணனுடைய எதிரிகளுக்கே கிடைக்குதுன்னு சொல்லி இந்த சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது போகலாம். से परभ्योमा नारायणेन चारिपाशे नारायणेन द्वारका चतुर्व्यूहेरा द्वितीया प्रकाशे पड़ी In that spiritual sky, on the four sides of Narayana, are the second expansions of quadruple expansion of Dwaraka. ஸோ இங்கே பாருங்கள், அந்த ஆன்மீக இதில் வந்து இது வந்து பௌதிக ஸ்கை இல்லையா, பௌதிக வானம், அது ஆன்மீக வானம். அந்த ஆன்மீக வானத்தில் வந்து 4 விதமான நாராயணர்கள். இது வந்து 2வது எக்ஸ்பேன்ஷன். ஓகே, எல்லாரையும் நாராயணன் தான் சொல்லுவாங்க, விஷ்ணு எல்லாத்தையுமே. நாராயணனுங்கிறது வந்து காமன் நேம். ஓகே, நம்ம தப்பாக புரிஞ்சிக்கூடாது. இப்போ வந்து கிருஷ்ணரையும் எப்படி சொல்லுவாங்க, சைத்தன்ய மகாபிரபு எப்படி சொல்லுவாங்க, கௌர நாராயணா அப்படிமா. ஓகே, ஆமாம், கௌர நாராயணா. ஆமாம். ஸோ கௌர நாராயணா உடனே நாராயணன் பேரை சொன்னாலே போதும்னா கௌர நாராயணா அந்த மாதிரி. அதே மாதிரி வசுதேவ கிருஷ்ணா சொல்கிறேன், வசுதேவா, சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருத்தா, இவங்க எல்லாமே நாராயண தான். ஓகே, அதே மாதிரி 2வது குவாட்ரபிள் எக்ஸ்பேன்ஷன் என்னது, வசுதேவா, சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருத்தா. படி. Within the spiritual sky, the second manifestation of particle forms of Dwaraka from the abode of Shri Krishna. Among these forms, which are all spiritual and immune
to the material modes, Sri Baladeva is represented as Mahasankarsana. மகாசங்கர்ஷனா. ஸோ அதனால் துவாரகா வந்து இங்கே இருக்காங்க, ரெண்டாவது குவாட்ரபிள் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? மதுரா இல்லையா? மதுரா, விருந்தாவன் மதுரா. அது துவாரகாயா? இன்னொன்று 3 படிச்சோம்ல, Vaikuntha. கோலோகா. கோலோகாங்கிறது எது? கோகுலா. கோகுலா 2 ஒன்று தான் இல்லையா? கோகுலம். ஸோ கோகுலா, ஆமாம், 3 சொல்லலாம். இல்லை வைகுண்டா சொன்னோம் 3. கொஞ்சம் ஸ்லோவாக முன்னால் இருக்கு, படிங்க. இதுங்க எந்த ஸ்லோவாக போயிடலாம். இப்போ 28 நினைக்கிறேன், பார்க்கலாம். 3 லோ அபோர்ட் இருக்கும்ல, இதாருங்க விசாரணை பாரு. துவாரகா, மதுரா, கோகுலா இதை போட்டுருப்பேன். டிவிஷன் விசார் துவாரகா, மதுரா, கோகுலா 3 டிவிஷன் இருக்குது. ஓகே, இதுதான் அவர் எக்ஸ்பேண்ட். துவாரகாவில் வந்து 2வது டிவிஷன் இருக்குது. பிரத்யும்னா அனிருத்தா. முதல் டிவிஷன் எங்கே இருக்குன்னா மதுராவில் இருக்குது. கோகுலாவில் கிருஷ்ணர் பலராமர் இருப்பாங்க. ஏன்னா அந்த பாலியலி பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் வந்து மெயின். அதுக்கடுத்து மதுராவுக்கு வராரு. மதுராவில் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் கம்சனோட சண்டை போடுறாரு, வசுதேவ கிருஷ்ணா. புரியுதா? இது வந்து அதுக்கடுத்து 2வது எக்ஸ்பேன்ஷன். அது வந்து வசுதேவா, சங்கர்ஷனா பற்றி வந்து துவாரகாவில் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, அனிருத்தா. ஆமாம். ஸோ இது துவாரகாவில் இருக்குது. ஓகேவா? அதனால் நம்ம வந்து இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக புரிஞ்சுக்கிறது. அதனால் கொஞ்சம் இந்த டெக்னிக்கல் பேப்பர்லாம் எழுதி வச்சு பார்க்கணும். பல்தேவர் வந்து மகா சங்கர்ஷனான்னு சொல்கிறோம். அடுத்தபடி ஆக்டிவிட்டீஸ். மெதுவாக படி. Activities manifested by the internal potency in pure spiritual existence. They expand in 6 transcendental opulence, which are all manifestation of Mahasankarshana, who is the ultimate reservoir and objective of all living entities. Although belonging to the marginal potency known as Jiva Sakti, the spiritual sparks known as the living entities are subjected to the condition of material energy. It is because these sparks are related with both the internal and external potencies of the Lord, and they are known as belonging to marginal potency. ஸோ அதனால் நீங்கள் பாருங்கள், இது வந்து மார்ஜினல் பொட்டன்சி. தடச சக்தினா என்னதுன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், பீச் ஓரத்தில் நிற்கிற மாதிரி. சில சமயம் நம்மளை தண்ணி வந்து தோடும், சில சமயம் தண்ணியில் இருக்க மாட்டோம், மண்ணில் நிற்போம். ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 2க்கு நடுவில் நிற்கிறோம். அதான் தடச சக்தின்னு சொல்லுவாங்க. சில சமயம் என்ன பண்ணுறோம், நல்லா அந்த ஜீவத்த மக்கள் வந்து சில சமயம் நித்திய பத்தமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நித்திய சித்தமாகிட்டாங்கன்னா திருப்பி இங்கே வர தேவையில்லை. அதனால் இங்கே வந்து 2 பக்கம் ஆன்மீகத்துக்கும் பண்ண முடியும், பௌதியத்தில் இருப்பாங்களே, அதான் மார்ஜினல் எனர்ஜின்னு சொல்கிறோம் நம்மள. ஸோ அதனால் குவாட்ரல் ஃபார்ம்ஸ்கிறது என்னென்னா, வாசுதேவா, சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருத்தா. இவங்க தான் குவாட்ரபிள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் சங்கராச்சாரியருடைய அந்த இது பார்த்திங்கன்னா, மாயவத ஸ்கூலில் வந்து இந்த வேதங்களை என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க திரிச்சு சொல்லியிருக்காங்க. வேதாந்த சுத்தத்தை என்ன பண்ணாங்க, திரிச்சு சொல்லியிருக்காங்க ஒரு விளக்கத்தையும். ஸோ அதனால் ரூபகோஸ்வாமி என்ன சொல்கிறாங்க, நம்ம வைஷ்ணவாச்சாரியர் ரூபகோஸ்வாமி 6 கோஸ்வாமிக்கு தலைவர், பிருந்தாவனர் 6 கோஸ்வாமி தலைவர்கள். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த இம்பர்சனிஸ்ட் ஐ மீன் சங்கராச்சாரியார் ஸ்கூல் இருக்காங்க இல்லையா, சங்கராச்சாரியனா புரியுது இல்லை யாருன்னு, இந்த மகாபெரியவா அதெல்லாம் இருக்காங்களே, அவங்களாம் சங்கராச்சாரியர். அது புரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போ மகாபெரியவா அவங்களாம் இருக்காங்களா, அவங்களாம் ஆன்மீகவாதிகள் இல்லைன்னு அது சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த சாரதா இவங்கெல்லாம் மடம்லாம் இருக்கு, இவங்கெல்லாம் சங்கராச்சாரியர் ஃபேமிலிஸ். கரெக்ட் தானே? அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இம்பர்சனிஸ்ட் அருவாதம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. வேதங்களை திருச்சி என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் பகவான் கிடையாது, கிருஷ்ணர் ஒருத்தர் கிடையாது, 5 பேரை நீங்கள் கும்பிடலாம், விஷ்ணு, சூரியன், அப்புறம் பார்வதி, லக்ஷ்மியா பார்வதியா, லக்ஷ்மி, சக்தின்னுவாங்க, சக்தி, ஆமாம், சிவன், விநாயகர். இந்த 5 பேரையும் கும்பிடலாம்வாங்க. நீங்கள் 5 பேரையும் கும்பிட்டாலுமே ஒரே பார்த்து தான்ருவாங்க. கடைசியில் நீங்களே அப்படி போய் கலந்துடலான்ட்டுருவாங்க. இதுதான் அவங்களுடைய தேரி. விஷ்ணு கும்பிட்றாங்களே ரொம்ப மகாபிரியம் அப்படிலாம் அவங்க சொல்லுவாங்க. பட் ஆனால் அவங்களுடைய தேரி என்னதுதானா இதுதான். அதனால் நம்ம வெளியில் சண்டை போகிறது கிடையாது. உடனே அவங்கள பார்த்தோன்னே தரைக்குறைவாலாம் பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க ஆன்மீக வழியில் இருக்காங்க. ஏன்னா சங்கராச்சாரியார் கொடுத்த பாதையில் அவங்க நடந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து எப்படியா வைஷ்ணவர்களுக்கு நரகம், அதை புரிஞ்சுக்கணும்.
அதாவது யார் ஒருத்தர் வந்து அவைஷ்ணவரோட பேசுகிறாங்களோ, இந்த மாயாவாதம் பற்றி பேச ஆரம்பித்தாங்களோ, அவங்க புக்கில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் போனாங்களோ, அவங்களுடைய பக்தி காலி ஆயிருன்னு சொல்லி சத்யநாராயண பாபு வான் பண்ணுறார் சைத்தன்ய சரிதாமத்தில். இந்த மாதிரி மாயாவாத பாஷ்ய சூழ்நிலை, இவங்களுடைய பாஷையை வந்து நம்ம அதை படிக்க ஆரம்பித்தோன்னா நம்மளுடைய பக்தி வந்து அவ்வளோதான் செத்துரும் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய பாபு சொல்கிறாங்க. ரூபகோஸ்வாமி என்ன பண்ணிட்டாராம், அவங்க சொன்ன ஒரு விளக்கத்துக்கும் சங்கராச்சாரியா ஸ்கூலில் சொல்கிற ஒரு இதுக்கும் என்ன பண்ணுறாரு, ரிப்ளை பண்ணுறாரு லகு பகாமிரதத்தில். இது வந்து என்ன பண்ணுறாரு, லகு பகாமிரதத்தில் வந்து நேச்சுரல் கமெண்ட்ரி வந்து வேதாந்த சூத்திரம் ரிப்ளை பண்ணுறாரு. ஸோ பத்ம புராணம் அப்படின்னு ஒரு இது மொத்தம் 18 புராணம் இருக்கு இல்லையா, இல்லை 6 புராணம் வந்து சத்துவகுணம், 6 புராணம் ரஜோகுணம், 6 புராணம் தமோகுணத்துக்கு இருக்குது. ஓகே, இது பத்ம புராணம் வந்து சத்துவகுணம். ஓகே, இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஆன்மீக வானத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. 4 டைரெக்ஷன்ஸ், ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த்து சவுத், அதே மாதிரி தான். ஓகே, இதில் வந்து வாசுதேவர், சங்கர்ஷனா, கிழக்கு மேற்கு சங்கர்ஷனா, அனிருத்தா வடக்கு, தெற்கு வந்து பிரத்யும்னா, இவங்களாம் இருக்காங்க. இது வந்து இப்போ விளக்கமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாம் கலந்துலாம் ஒன்றும் கிடையாது, அப்படி கிடையாது. ஒரு ரூபமும் தனித்தனி ரூபங்களாம் அங்கே இருக்காங்க. இதே மாதிரி இந்த ஃபார்ம் என்ன பண்ணிருக்காங்க, மெட்டீரியல் ஸ்கேலி இருக்காங்க. பத்மநாபபுராணம் சொல்கிறாங்க வேதவதி புறா, இங்கே வந்து வாசுதேவர் இருக்கிறார். நான் இதைத்தான் நினச்சேன். இங்கே பாரு, நான் சொன்னேன்ல அன்றைக்கி ஒரு நாள் சொன்னேன்ல, பிரம்மா மேலே ஒரு இது இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த போட்டிருக்காங்க. விஷ்ணு லோகா வந்து சத்தியலோகத்துக்கு மேலே இருக்குது, அங்கே சங்கர்ஷனா இருக்கார். ஓகே, மகா சங்கர்ஷனாங்கிறது அவருக்கு இன்னொரு பேர். ஸோ சங்கர்ஷனா அங்கே இருக்கிறார். பிரத்யும்னா அங்கே இருக்கார், துவாரகபுரா அப்படின்னு இங்கே இருக்குது, பௌதிக பிரபஞ்சத்தில் இருக்குது. பிரத்யும்னா இருக்கிறார். அனிருத்தா வந்து சேஷாவுடைய பெட்டில் இருக்கிறார். அனந்த சையா அவர் பேர். இது வந்து ஸ்வேதா தீபா, இந்த ஓஷன் ஆஃப் மில்க், பார்க்கடல் நினைக்கிறேன் இல்லையா. அதனால் 4 இந்த யார் வந்து அந்த மாதிரி ஆன்மீகத்தில் 4 பேர் இருக்காங்களோ, வாசுதேவ சங்கர்ஷனா பிரத்யும்னா வந்து அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருக்காங்க. வேதவதி புறா, அப்புறம் விஷ்ணு லோகா, அப்புறம் வந்து துவாரகபுரி புறா, ஸ்வேதா தீபா. இந்த ஸ்வேதா தீபமும் விருந்தாவனில் இருக்க ஸ்வேதா தீபமும் வேறு. அடுத்தது போகலாம். வாசுதேவா சங்கர்ஷனா பிரத்யும்னா நிருத்தா, द्वितीया सतुर्विहाये तुरिया विशुद्धा, ஈஸ்வரி மகாராஜ் படிங்க நீங்க. வாசுதேவர், சங்கர்ஷ்ணர், பிரத்யும்னர், அனிருத்தர் ஆகிய 4வரும் 2வது சதுர்வியூகமாவார். இவர்கள் தூய தெய்வீக நிலையில் இருப்பவர்கள். பொருளுரை. பாரத சங்கராச்சாரியார் வேதாந்த சூத்திரத்தின் 2வது அத்தியாயத்தின் 2வது பாதத்தின் 42வது சூத்திரத்துக்கான உத்தம பத்திய அம்சபவாத் தமது தமது வியாக்கியானத்தில் சதுர் வியூகத்தினத்தை தவறான வழியில் விளக்கியுள்ளார். ஸ்ரீ சைத்தன்ய சரிதமிருதத்தின் இந்த அத்தியாயத்தினுடைய 41வது ஸ்லோகத்திலிருந்து 47வது வரை ஸ்ரீல கிருஷ்ணதாசா கவிராஜா கோஸ்வாமி பரம்பொருளுடைய வியக்கத்தில் குறித்து ஸ்ரீ பாத சங்கராச்சாரியரின் தவறான வாதங்களுக்கு பதிலளிக்கின்றார். பரம்பொருளான புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் புலன்களின் அறிவினாலோ ஆராய்ச்சியின் அறிவினாலோ அறியப்படக்கூடிய பௌதிக பொருள் அல்லர். இந்த உண்மையினை சாசாத் நாராயணரை நாரத பஞ்சாரத்தில் சிவபெருமானுக்கு விளக்கினார். ஆனால் சிவனின் அவதாரமாகிய சங்கராச்சாரியர் நமது எஜமானரான நாராயணன் கட்டளையின் கீழ் இறுதியில் இல்லாமல் இருக்க விரும்பும் ஏகத்மாவாதிகளை தவறாக வழிநடத்தியுள்ளார். அவற்றில் ஒன்று ஏமாற்றும் தன்மையாகும். இந்த ஏமாற்றும் தன்மையினை ஏற்ற சங்கராச்சாரியார் ஏகத்மாவாதிகளை தவறாக வழிநடத்தும் அளவுக்கு அதனை. மாதாஜி நீங்க திருப்பி படிக்கணும் மாதாஜி, நான் சொல்றது கேக்குதா உங்களுக்கு? நீங்க வேகமா படிச்சுட்டு போறீங்க, இருங்க. இந்த ஏகத்துவம் சொன்னார்ல அது படிங்க திருப்பி. நீங்கள் இவ்வளோ ஸ்பீடாக படிச்சிங்கன்னா யாருக்கும் புரியாது, எனக்கும் புரியல, தமிழும் யாருக்கும் அவ்வளோலாம் புரியாது. இங்கே நாரத பஞ்சராத்திரம் திருப்பி படிங்க. நாரத
சாத்திரத்தில் சிவபெருமானுக்கு விளக்கினார். ஆனால் சிவனின் அவதாரமாகிய சங்கராச்சார் தமது எஜமானரான நாராயணரின் கட்டளையின் கீழ் இறுதியில் இல்லாமல் இருக்க விரும்பும் ஏகாத்மவாதிகளை தவறாக வழிநடத்தியுள்ளார். என்ன ஆத்மிகளை ஏகாத்மாவாதிகளை. ஏகாத்மா அப்படின்னா அருவாதிகள், புரியுதுங்களா? ஏகாத்மாவாதிகள்னா அருவாதிகள். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏகாத்மாவாதிகள் யாருன்னு எனக்கு புரியாது நிறைய பேருக்கு. ஏகாத்மவாதினா என்னன்னா மோனிஸ், இம்பர்சலிஸ், மாயாவாதிஸ், இவங்க தான் சொல்றாங்க. சொல்லுங்க மாதா, இப்ப சொல்லுங்க. கட்டுண்ட வாழ்வில் உள்ள எல்லா உயிர்வாதிகளும் 4 அடிப்படை குறைபாடுகளை கொண்டுள்ளனர். அவற்றில் ஒன்று ஏமாற்றும் தன்மையாகும். இந்த ஏமாற்றும் தன்மையினை ஏற்ற சங்கராச்சாரியர் ஏகாத்மாவாதிகளை தவறாக வழிநடத்தும் அளவிற்கு அதனை கொண்டு சென்றார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. வீட்டில் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. ஏன்னா அந்த சங்கராச்சாரியர் ஃபேமிலியில் வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி அருவாதம். அவங்களும் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் நிறையா பேசுவாங்க. ஒரு மாதாஜி என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி அவங்களுடைய ரிலேட்டிவ் அவரெல்லாம் நல்லா அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. இந்த மாதாஜியை நல்லா ஹரிகிருஷ்ணா பண்ணுறேன், ஓகே எல்லாம் சொல்லியிருக்கிறார். கடைசியில் அவர் பார்த்தீங்கன்னா மாயாவாதி, அருவாதி. அவங்க என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, தத்துவமசின்னா என்ன அது சொல்லுவாங்க. தத்துவமசி ஓம் தத் சத். நம்ம பிரபுபாதர் கூட ஓம் தத் சத் சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுடைய மெயினை பார்த்தீங்கன்னா ஓம் தத் சத், தத்துவமசி இதெல்லாம் சொல்லுவாங்க. தத்துவமசினா என்ன, நீ தான் அது, நீ யாரை கும்புற பார்த்தியா அதுதான் நீ அப்படின்ற மாதிரி தத்துவமசி. இந்த மாதிரி சொன்னாலே நம்ம ஜாக்கிரதை ஆகிடும். ஓகே, என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதாஜி வந்து அவர் சொல்கிறத கேட்டு கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதாஜி கடைசியில் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்கிறதை விட்டுட்டாங்க. இதை விட்டு ஏகத்தை விட்டு போயிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி மாயாவதியில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால ஒரு காரியம் சாதிக்க முடியாது. இப்போ விவேகானந்தர் இருக்காரு, அவர் வந்து எங்கே போனார், அமெரிக்கா போனார். அவர் யார், சன்னியாசி. நம்ம வந்து சன்னியாசியோட தர்மம் என்ன, இந்த மாதிரி எல்லாத்தையும் திறந்துட்டு பகவான் அவங்க ஃபிலாசபி படி அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த உலகம் பொய்யானது, பிரம்மன் தான் நித்தியமானதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். எல்லா மாயாவதியும் தான் சொல்லுவாங்க, பிரம்மன் சத்தியம், ஜெகத் மித்தியம். ஓகே, ஜெகத் வந்து பொய், இந்த உலகமே பொய், ஆனால் பிரம்மன் தான் சத்தியம், அதனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வைஷ்ணவர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த உலகம் பொய் கிடையாது, இந்த உலகம் தற்காலிகமானது, அசாஸ்வதம் அப்படின்னு தான் பகவத்கீதையில் சொல்கிறோம் இல்லையா. தற்காலிகமானது, துக்காலயம் சொல்கிறோம், பொய்ன்னு சொல்லவே இல்லை நம்ம. ஆனால் மாயாவதியில் என்ன சொல்லுவாங்க, பொய், இதே பொய் தான், நீ பார்க்கறது பொய், எல்லாம் பொய்ன்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் பொய்ன்னு சங்கராச்சாரியர் சொல்லும்போது வரட்டும், அங்கே ஒரு பெரிய புலி வரும். ஒரு பெரிய மாயாவதி சன்னியாசி சொன்னோன்னே உடனே புலியை பார்த்தோன்னே என்ன பண்ணுவார், மரத்து மேலே ஏறிடுவார். அப்போ ஒரு வைஷ்ணவர் கேட்பார் அவரை பார்த்து, எல்லாம் பொய் தானே சொன்னீங்க, வர புலியும் பொய் தானே, நீங்கள் கீழே இருக்க வேண்டியதானே, எதுக்காக மேலே போனீங்கன்னு சொல்லி கேட்பார். ஓகே, இதேமாதிரி அவங்களுக்கு ஆன்சரே கிடையாது, எல்லாத்துக்குமே எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் கிடையாது அவங்கக்கிட்ட. எல்லாம் பொய்னா விவேகானந்த அந்த ஒரு சன்னியாசி அமெரிக்கா போய் நிறையா ப்ரீச் பண்ணிவிட்டு கடைசியில் இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து பண்ணிக்கலாம், அதுலேயே சன்னியாசிலையுமே நிலை பெற்றிருக்க வேண்டியதானே, எதுக்காக ஹாஸ்பிட்டல் காலேஜ் இந்த மாதிரி திறந்து நிறையா வைக்கணும். ஏன்னா அவங்களுடைய இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக இன்பம் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, திருப்பி பௌதிக பிளாட்ஃபார்ம் வந்து என்ன பண்ணுறாங்க, சேவைகள் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் திறக்கிறது, ஸ்கூல் திறக்கிறது, இதுக்கும் ஆன்மீகத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லுங்கள்? சம்மந்தமே கிடையாது. இந்த ஹாஸ்பிட்டல் நார்மல் ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் நார்மல் ஸ்கூல், இந்த மாதிரி நிறையா திறந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய நோக்கத்தை சிதறடிச்சிடுறாங்க. ஸோ இதுதான் மாயாவதிகளுடைய அல்டிமேட் எய்மாக இருக்கும். எப்படியாவது உருவமில்லாத அந்த அருவத்தில் கலந்துடணும். ஆனால் அந்த அருவத்தில் கலந்தாலும் அது உண்மையான ஹாப்பினஸ் கிடையாமல் என்ன பண்ணுறாங்க, பௌதிக தளத்துக்கு வந்து திருப்பி ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் எல்லா வைஷ்ணவம் என்ன பண்ணக்கூடாது, இந்த மாயாவாதம் தத்துவ பக்கத்தில் போகக்கூடாது. இந்த 5 ஆச்சாரியர்களில் வந்து ராமாச்சாரியா, மத்வாச்சாரியா, நிம்பார்க்க சுவாமி, அப்புறம் விஷ்ணுசுவாமி இல்லையா, விஷ்ணுசுவாமி, இவங்க எல்லாருமே வைஷ்ணவாச்சாரியர். இந்த 5ஆவதாக இருக்க ஸ்ரீபாத சங்கராச்சாரியா, இவர் வந்து அருவாதி, புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே, நம்ம அதனால் வந்து நம்ம எல்லாம் ஒன்று தான், ஐயோ அங்கே மகாபரிவார் எப்படி சொன்னார், இவங்க எப்படி சொன்னாங்கன்னு அப்படி நம்ம பேச முடியாது. வைஷ்ணவ கல்ச்சர் கிடையாது அது. ஒரு வட்டம் பிரபார் பாலாஜி திருப்பதி கோயில் போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கிற அந்த சுவாமிகளுடைய தாக்கத்தில் இந்த திருப்பதியில் என்ன பண்ணாங்கன்னா 5 விதமான டெமிகாட்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நாங்கள் யாரெல்லாம் கேட்டால் விஷ்ணு ஆல்ரெடி இருக்கார், அப்புறம் வந்து விநாயகர், அப்புறம் வந்து சூரியன், லக்ஷ்மி, அப்புறம் இன்னொன்று சிவா,
இவங்க வச்சு விஷயம் வச்சு ஒரு கோயிலாக நாங்கள் உலகம் ஃபுல்லாக பண்ண போகிறோம், இங்கே திருப்பதிலையும் அந்த மாதிரி வைக்க போகிறோன்னு சொன்னோம். பிரபுபாதர் சொன்னார், நீங்கள் ஆல்ரெடி ராமானுச்சாரியரை ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் எதுக்கு சம்பிரதாயம் மாறுறீங்க, நீங்கள் எதுக்கு சங்கராச்சாரியர் சொன்னது எதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கேட்குறாரு பிரபுபாதர். ராமானுச்சாரியர் இப்படி சொல்லவே இல்லையே, அவர் பகவானை வந்து விஷ்ணு அப்படி சொல்லி கும்பிட்டுருக்காரு, நீங்கள் எதுக்கு வந்து தடத்தை மாற்றுறீங்கன்னு சொல்லி பிரபுபாதர் கண்டிச்சார். அதே மாதிரி நம்ம குரு மகாராஜ் ஜெயபிரகாஷ் மகாராஜ் குரு மகாராஜ் வந்து என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து ஆனியன் கார்லிக் போடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க இது பண்ணாங்க. திருப்பதியில் முதல்ல ஆனியன் கார்லிக் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம குரு மகாராஜ் வந்து ஆனியன் கார்லிக் நிப்பாட்டுங்க, பகவானுக்கு ஆஃபர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது மாதிரி சில சமயம் என்ன ஆகுனா நமக்கு வந்து இந்த குழப்பங்கள் வரும். அதனால் மேக்ஸிமம் அந்த மாயாமதி பக்கத்தில் தலை வச்சே படக்கூடாது. பிரபுபாதோட புக்கில் பார்த்தீங்கன்னா வன்மையாக கண்டிப்பார் பக்கத்து இது இந்த டிஃப்ரென்ஸ் தான் சொல்கிறாங்க. அதனால் நம்ம எல்லாருமே ஆன்மீகம் தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக நம்ம வந்து சிவபக்தர்களை வெறுக்கவோ கிடையாது. ஓகே, விஷ்ணு பக்தர்களை போடுறது அப்படி கிடையாது, சிவபக்தர்களை வெறுக்கிறது கிடையாது. அவங்களுடைய அந்த கொள்கை வந்து தவறான கொள்கை. எல்லாம் ஒன்று தான், எல்லாம் பார்த்து ஒன்று தான்ன்றது தவறான கொள்கை. சிவன் வேற, விஷ்ணு வேற, பிரம்மா வேற, இந்திரன் வேற, எல்லாம் வேற வேற. ஒவ்வொருத்தரையும் கும்பிட்டா ஒரு பலன் கிடைக்கும். விஷ்ணுவை கும்பிட்றவங்களுக்கு வந்து பலன் என்னென்னா, இந்த லோகத்தை விட்டு போகணும், அந்த லோகத்துக்கு போகணும் அப்படிங்கிறத விஷ்ணுவை கும்பிடுவாங்க. சிவனை நான் அப்படி கும்பிடலாமே அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அப்படி நீங்கள் சிவனை கும்பிட்டீங்கன்னா, உண்மையிலே எதுவுமே இல்லாமல் கும்பிட்டா சிவன் என்ன பண்ணுவார், நீ இந்த பாத்துக்கு வான்னு சொல்லி கௌரநாராயண கையில் கட்டிடுவார். கௌரநாராயண கும்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுன்னு சொல்லி சிவன் சொல்லி கொடுப்பார். அதனால் எல்லா பார்த்தும் ஒரே இடத்துக்கு போகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம இதோட நிப்பாட்டிக்கலாம். இந்த பேராகிராஃப் ரொம்ப பெருசு. இந்த இது பர்பட்டு 15 பேஜ் இருக்கா. இப்போ ஃபஸ்ட்டு 2 பேராகிராஃப் தான் முடிச்சிருக்கோம். ஏன்னா பிரபுபாதர் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப விளக்கம் நிறையா எழுதுவாங்க. அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், அவசரப்பட வேண்டாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். இப்போ ஒன்று வந்து நான் புரிஞ்சுக்கணும், வேதங்கள் சொல்கிற எல்லாருமே ஆன்மீகவாதிகள்லாம் கிடையாது. சொல்லுங்கள் சரோஜ மாதாஜி. இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் நம்ம படிக்கிறோம், எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியுது. அது வந்துடும், நமக்கு அந்த சக்தியை வந்து கிருஷ்ணா கொடுப்பார். நம்ம வந்து எது தேவையோ அதெல்லாம் நிச்சயம் நம்ம மாதிரிக்கு வந்துடும். நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரம் நல்லா சேன் பண்ணணும், பகவானுடைய பகவத்கீதை பாகவதம் படிக்கணும், அவ்வளோதான். சைத்தன்ய தான் படிக்கணும். இதோட முடிஞ்சு போச்சு. மற்ற விஷயங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும் அவசியம் கிடையாது. நமக்கு எது மனசில் வந்து ரொம்ப ரசித்து படித்தோமோ, ரியலைஸ் பண்ணுமோ, அதெல்லாம் ஆபத்துக்கு இருக்கும். ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. வேறு கேள்வி இருக்கா? இந்திராணி மாதாஜி, ஈஸ்வரி மாதாஜி. லோகத்துல எத்தனை லோகம் இருக்கு? சித்த லோகம் நிறைய லோகம் இருக்குல்ல, எத்தனை லோகம் இருக்கு மொத்தம்? இல்லை, மொத்தம் பார்த்தீங்கன்னா 14 லோகங்கள் இருக்குது. இந்த சித்தலோகங்கிறது ஒரு பிளானட். இது லோகம்னு சொல்கிறீங்கன்னா அந்த பிளானட்டரி சிஸ்டம். ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளானட்டரி சிஸ்டம் பூலோகமில் பார்த்தீங்கன்னா எர்த்து வந்து ஒரு சின்ன புள்ளி தான். இது மாதிரி நிறைய லோகங்கள் இருக்குது. எண்ண முடியாது நம்மளால். மண்ணை எண்ண முடியுமா? கடலில் எவ்வளோ மண் இருக்குன்னு எண்ண முடியாது. அதே மாதிரி இந்த நடுத்தட்டில் அதுக்கு மேல் தட்டு என்னது? புவர் லோகம், கரெக்டாக? அதுலேயும் நிறைய லோகங்கள். அப்புறம் சொர்க்கலோகம், கரெக்டாக? சொர்க்கம் தானே, சொர்க்கலோகம், மகரலோகம், தப்பலோகம், ஜனலோகம், சத்தியலோகம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஆத்தல சுத்தல மகாத்தல தலாத்தல ரசாத்தல பாத்தால, இந்த மாதிரி கீழே இது எல்லாமே பிளானட்டரி சிஸ்டம். அது கீழே நரகலோகங்கள் இருக்குது. நரகலோகங்களே எவ்வளோ கணக்கிட முடியாதுன்னு சொல்கிறாங்க பரீட்சித் மகாராஜா சுகதேவ கோஸ்வாமி சொல்லும்போது. நரகலோகங்கள் எவ்வளோ இருக்குன்னு கணக்கிட முடியாதுன்றான். அவ்வளோ நரகலோகங்கள் இருக்கான். ஒரு நரகலோகம் பெரிய பெரிய நரகலோகமாக இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தப்பு பண்ணுறதுக்கும் ஒரு நரலோகம் அங்கே அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த ஒரு தட்டில் இருக்க லோகத்தையும் நம்மளால் எண்ண முடியாது. எப்படி மண்ணை எண்ண முடியாதோ அதே மாதிரி எண்ண முடியாது. எண்ணிறங்காத லோகங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் நிறைஞ்சிருக்கு இன்றைக்கி ஒரு யூனிவர்ஸில். ஓகே, அந்த ஒரு யூனிவர்ஸ் வந்து ஒரு சின்ன கடுகு மாதிரி. ஒரு மூட்டை நிறையா கடுகு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மூட்டை நிறையா யூனிவர்ஸ் இருக்குது. அப்போ யூனிவர்ஸ் என்ன முடியுமா? பிரபஞ்சத்தை என்ன முடியுமா? இல்லை. அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற லோகங்களையும் என்ன முடியாது நம்மளால். அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு லோகம் தான் சித்தலோகம். ஓகே, இது வந்து சத்தியலோகத்துக்கு மேலே இருக்குது. புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து கிருஷ்ணனோட என்ன தீவிரம் பக்தியா இருக்கிறது, நம்ம நேரம் கிருஷ்ணகிரியே போயிடும், எந்த லோகத்துக்கு போக தேவையில்லை. இல்லை பிரபு, அது நம்ம காட்டுவாங்க, ஒரு லோகமாக காட்டுவாங்க. மாதாஜி இது ஓகே, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சிந்தலோகத்தை காட்டுவாங்க. ஓ, நம்ம நல்லா இருக்குன்னு சொன்னால் இறங்கிட வேண்டியதான் நம்ம. அப்புறம் மகர் லோகம் கொஞ்ச நாள் இருக்கீங்களா? பரவாயில்ல, அன்றைக்கி கொஞ்சம் இருந்துட்டு வரேன் அப்படின்னா ஆகிய இறக்க வேண்டியதுதான். இப்படி ஒரு லோகமாக கட்டி சித்தலோகத்துன்னு காட்டுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, சித்து பவர்லாம் இருக்குன்னா இறங்குனா இறங்க வேண்டியதான். அப்படி வேணாம், எனக்கு எல்லாம் கிருஷ்ணர் தான் வேணும்னு சொல்லி போகிறவங்க தான் அங்கே போக முடியும். ஓகே வந்து சரி. ஹரே கிருஷ்ணா. வேறு எதுவும் கேள்வி இருக்கா? ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்கள் பிரபு. சாயுஜ முக்தி பெறவங்க வந்து பிரம்மஜோதியில் பிரபு கலப்பாங்க.
ஆமாம், பிரம்மஜோதியிலே கலக்குறாங்க. சாயுஜமுத்தினாலே பிரம்மஜோதியை கலக்கிறது தான். இது வந்து அந்த அருவாதிகள் ப்ராக்டிஸ் பண்ணுறது பிரம்மஜோதி. இது வந்து கிருஷ்ணனுடைய எதிரிகளுக்கே கிடைக்குது. ஓகேவா? ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இப்போ நம்ம பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஹாசினி பாயிண்ட்ஸ் இது இல்லை. சாதனி சொல்லட்டும். ஆக்சுவலி இந்த நரசிம்மர் கூட அவர் வந்து இந்த மோட் ஆஃப் பேஷனில் அவர் வந்து ஒரு ஆர்டினரி லிவிங் என்டிட்டியாக தான் பார்க்குறாரு. அதனால நான் பார்க்கல, பகவானா பார்க்கல. அதனால அவருக்கு வந்து அவர் கையால் கொல்லப்பட்டதுனால ராவணா பட்டது. அதாவது என்ன பாயிண்ட்னா, பகவானை வந்து ஆர்டினரி லிவிங் என்டிட்டியாக பார்த்தா அவங்களுக்கு வந்து ஈவன் சால்வேஷன் கூட கிடைக்காது. எப்போ வந்து அவர் வந்து ஏன்னா சிசுபாலனா வரும்போது அவர் கிருஷ்ணா கையில் கொல்லப்படும்போது சால்வேஷன் கிடைக்குது. கிருஷ்ணா கையால் கொல்ல போதும் போது அண்ட் தென் அவர் கிருஷ்ணாவோட நேமை எனிமிட்டியோட கிருஷ்ணாவோட நேமை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ தட் அவருக்கு வந்து அந்த சின்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் போனதுனால அவருக்கு வந்து சால்வேஷன் கிடைச்சிது. சில அரக்கர்கள்லாம் இருக்காங்கல்ல, கிருஷ்ணாவோட நாமங்கள்லாம் அப்படி சொல்லல, அவங்களுக்குலாம் வந்து அவங்களுக்கு சாயுஜம் முத்தி கிடைச்சிடும். ஓகே, என்ன பாயிண்ட்னா கிருஷ்ண அவதாரம் மட்டும்தான் அந்த மகிமையும், மற்ற அவதாரங்களுக்கு அது கிடையாது. நல்ல பிறகு கிடைக்கும். கிருஷ்ணா தான் ஃபுல் பண்ணிச்சு. அதே மாதிரி பக்தர்கள் கொள்றாங்க இல்லையா, பக்தர்கள் வதம் பண்ணுவாங்களா, அது கூட நல்ல பிறவி கிடைக்கும் அவங்களுக்கு. அரக்கர்களுக்கு ராமர் நரசிம்மர் கொள்ள நல்ல பிறவி கிடைக்கும். ஆனால் முக்தி கிடைக்காது. சாயுஜம் வந்து கிருஷ்ணா மட்டும் தான். ஓகே, சொல்லு. ஆத்தரைஸ்டா 5 சம்பிரதாயஸ் இருக்கு. அதுல வந்து 4 சம்பிரதாயம் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அந்த ஒரு வேதங்கள் ஃபாலோ பண்ணுறது 5 சம்பிரதாயம். மாயவாதம் ஃபாலோ பண்ணுறது சங்கராச்சாரியா. அவங்க வேதங்கள் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. வேதங்களை திரிச்சு சொல்லிடுவாங்க. ஓகே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்களோட. ஓகே, அவங்களெல்லாம் கோவிந்தா ஜெய ஜெய கோபாலா ஜெய ஜெய எல்லாம் பாடுவாங்க. அவங்களும் ஹரிகிருஷ்ண தான் சொல்லுவாங்க. ஆஹா அப்படின்னு சொல்லி போயிட்டு நம்ம வாழ்க்கை அழிஞ்சிருவோம். ஹாசினி இந்த மாதிரி வந்து கோகுலா, மதுரா, துவாரகா இது வந்து கோகுலால வந்து கிருஷ்ணாவும் பலராமர் இருப்பாங்க. அவங்களோட நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஷன் சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா வந்து மதுரால இருப்பாங்க. குவாட்ரபிள் எக்ஸ்பென்ஷன் இன்னொரு அடுத்து ரெண்டாவது சங்கர்ஷ்ணா, அனிருத்தா, பிரத்யும்னா வந்து வாசுதேவா. வாசுதேவர் ஆரம்பிக்கும். ஓகே, வாசுதேவர் சங்கர்ஷ்ணா பிரத்யும்னா அனிருத்தா. இது துவாரகா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ ஈஸ்வரி மாதாஜி உங்கள் பாயிண்ட்டு. ஹரே கிருஷ்ண பிரபு. அதாவது வந்து கிருஷ்ணர் உடல்ல வந்து பிரம்மஜோதி பிரகாசமா தோன்றுகிறது. ஆமாம், அதுதான் பிரம்மஜோதி. அதில் இது ஈஸ்வர பாடுவாங்கல்ல, ஹிரண்மேன பாத்திரன பத்சத்தை சாபிதமும். ஓகே, அந்த ஸ்லோகம் வந்து அதான் ரெஃபர் பண்ணுவாங்க, பிரம்மஜோதி தான் ரெஃபர் பண்ணுவாங்க. சித்தலோகம் என்பது பௌத்திற்கு அப்பாற்பட்டது. அதுல வந்து ஆன்மீக தன்மை இல்லை, ஆன்மீகம் தான் அது. ஆனால் வைகுண்டலோகத்து வெளியே இருக்கு. அது வந்து பிரம்மஜோதி, வெரைட்டிஸ் கிடையாது. ஓகே ஓகே தேங்க்யூ மாதாஜி. இது நிர்மலா மாதாஜி, நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்லுங்க மாதாஜி. சொல்றேன் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து சங்கராச்சாரியர் பண்றவங்க வந்து ஆன்மீகவாதிகள் வந்து அருவாதிகள் தான் அருவாதம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது என்னன்னா அவங்க வந்து பிரம்மஜோதியில போய் கலந்துட்டு திரும்பவும் வந்து பூமிக்கு வர வந்து ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். கிருஷ்ண உலகம் போறதுக்கு அவங்க வாய்ப்பு கிடைக்காது அவங்களுக்கு. அதனால நம்ம வந்து இந்த அருவவாதம் செய்யறவங்க அந்த பாதைக்கே நம்ம போக கூடாது. நம்ம வந்து இந்த வைஷ்ணவ பாதையிலே நம்ம இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் பிரபுஜி. தேங்க்யூ மேடம். இதில் பார்த்தீங்கன்னா பிரபுபாதர் அவங்க பக்தர்கள்லாம் வந்து அவங்களுடைய சிஷியர்லாம் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ எய்த்தாப்பில் ஒரு மாயாவாதி சன்னியாசி வருவார். அவர் வந்து பிரபுபாதை பற்றி நமோ நாராயணான்னு சொல்லி இப்படி வணங்குவார். ஓகே, ஆனால் நம்ம நமோ நாராயணன் தான் சொல்லுவாங்க. அவங்க நானும் நாராயண் நீ நாராயணங்கிறது தான் அவங்க பாயிண்ட்டு. பிரபுபாதர் ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவார். ஓகே, டிசைபிள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க சிஷியர்கள்லாம் மாயாவாதி தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி போவாங்க. பிரபுபாட்டை கேட்பாங்க, ஏன்னா பிரபுபாதர் என்ன மாயாவதியில் போய் பேசுகிறீங்க அப்படிம்பாங்க. பிரபுபாதர் சொல்வார், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். என்ன தான் மாயாவதா ஃபாலோ பண்ணால் அவங்க ஆன்மீக வழியில் இருக்காங்க, அவங்கள இப்படி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டார் பிரபுபாதர். ஒரு பெரிய மாயாவதி சன்னியாசி பிரபுபாதருக்கு உடம்பு சரியில்லாத வந்து பார்ப்பார். அவர் வந்து பார்த்து ரொம்ப ஹாப்பியாவார். அவர் உட்கார வச்சு அவர்கிட்ட பேசி அவருக்கு எல்லாம் பிரசாதம்லாம் கொடுத்து நல்லா பேசுவார் பிரபுபாதர். அதனால் நம்ம நினைக்கிற மாதிரி வெறுக்கிறது கூடாது. ஓகே, நம்ம அவங்க ஃபிலாசபி டிஃப்ரென்ஸ், அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியாது, அவங்கள விவேகானந்த ஆசிரமம் பிடிக்காது, சாரதா மடம் இப்படி நம்ம குற்றம் சொல்லக்கூடாது. நம்ம என்ன பார்க்குறோன்னா அந்த ஃபிலாசபி நம்ம ஃபிலாசபி கிடையாது. ஓகே, ஆனால் ஒரு சனாதன தர்மம்ன்ற போர்வையில் அவங்களும் வந்துடுறான். அப்போ ஏதாவது சனாதன தர்மம் எதாவது வந்தால் நம்ம அவங்க கூட சேர்ந்து பண்ணுவோம்.
ஓகே, நம்மளை அவங்கள கை கொத்துப்போம். அதனால் இது வந்து எப்படி நம்ம வந்து ஃபுல்லாக வெறுத்து ஒதுக்குறது கிடையாது. அவங்க பார்த்தாலே எதிரி மாதிரிலாம் கிடையாது. எதிரி தான் இருந்தாலும் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி சனாதன தர்மம்ன்ற வரும்போது ஒரே கம்பரெல்லாம் அவங்க வந்துடுறாங்க. ஓகே, அதை நம்ம ஒத்துக்கணும். ஓகே, ஏன்னா பகவானே அதை அப்ரூவ் பண்ணியிருக்கிறார் அந்த மாதிரி இம்பல்ஸ்லெஸ்ஸை. ஓகே, ஓகே. அடுத்தது கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. சக்தி வாய்ந்த சூரியன் வந்து தன்னுடைய பிரகாசமான ஒளிக்கதிரனால இந்த பூமியில் உள்ள எல்லா அசுத்தங்களையும் தூய்மைப்படுத்துகிறது. அது போல பகவான் நம்ம வந்து பக்தி தொண்டு செஞ்சோம்னா நம்ம கிட்ட இருக்க பௌதிக குணங்களை எல்லாம் அவர் எடுத்துடுறார். தேங்க்யூ மாதாஜி. சந்தோஷ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து அன்ஃபேவரபுளாக அப்ரோச் பண்ணாலும், யார் அதை அப்ரோச் பண்ணாலும் வந்து அவங்களுக்கு பிரம்மஜோதிக்கு போகிறதுக்கு வழி கிடைக்கும். அவங்க அங்கே வந்து கலந்தாலும் வந்து அவங்களுக்கு லேட்டராக வந்து திருப்பி இந்த பூமியில் வர்றதுக்கு வந்து திருப்பி சான்ஸ் உண்டு, அதிகமாகவே சான்ஸ் உண்டு. ஆமாம், பார்த்தீங்களா, இந்த மாதிரி அருவாதமில் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கே இந்த இதாக கிடைக்குது. அதுதான் கிருஷ்ணனோட எதிரிகளுக்கே கிடைச்சதே. அப்புறம் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படிங்கிறதா கொஸ்டின். ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே சரோஜா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பகவானுடைய லோகத்துக்கு பகவதோட பக்தியினால தான் போறாங்க. மற்றவங்க எல்லாரும் அந்த பாவ செயல்கள் எல்லாம் துறந்துட்டு மனசுல காமம், பொறாமை, பயம் அதெல்லாம் அவங்க வந்து அதுல ரொம்ப இறுக்கமா போய் அந்த பௌதிக குணங்களால அவங்க பகவான் கிட்ட போறாங்க. ஆனா பகவான் வந்து ஆன்மீக பிரேமையா அதை மாற்றி விடுகிறார். ஆன்மீக கவர்ச்சியினால மட்டும்தான் அவங்க வந்து தூய்மை அடைஞ்சிடுறாங்க. இவ்வாறு இந்த மாதிரி பௌதிக குணத்தோட பகவானை போய் அடைஞ்சா கூட பகவான் வந்து அவங்கள திருத்தி நல்லபடியா கொண்டு வந்துடுறாரு. அந்த பந்தத்துல இருந்து விடுவிக்கப்பட்டு. இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் சொல்ல பாயிண்ட் சொல்கிறேன். இந்த மாதிரி இந்த காமம், குரோதம்லாம் இருக்குது இல்லையா, இது வந்து கிருஷ்ணா மேலே இருந்ததுன்னா அவங்க வந்து அன்ஃபேவரபிள். அதனால் அவங்களால என்ன பண்ண முடியும், அந்த தூய்மைப்படுத்தினாலும் அவங்க வந்து பிரம்மஜோதிலாம் கலக்க முடியும். அவங்களுக்கு வந்து இது கிடைக்காது, வைகுண்டலோகம் கிடைக்காது. வைகுண்டலோகம் யாருக்கு கிடைக்குது? சொல்லுங்கள் மாதாஜி. ஆன்மீக லோகம் கிடைக்காது. ஆன்மீக லோகம் கிடைக்காது. அந்த சித்தலோகம் தான், அதுபடி தான் போக முடியும். ஓகே, எல்லையை தான் எட்டி பார்த்துட்டு வந்துடலாம், அவ்வளோதான். உள்ளுக்கு போக முடியாது. அந்த துவாரம் யாருக்கு தான் ஓப்பன் ஆகும்? பக்தியாமாம் அபிஜானாதி யாபானேஷாஸ்மி தத்துவதா ததோமாம் தத்துவஞாத்மா விசதே தத் அனந்தரம். அந்த ஓட்டை யாருக்கு தான் ஓப்பன் ஆகும்னா கிருஷ்ண பக்தர்கள் மட்டும்தான் ஓப்பன், பக்தர்களுக்கு மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஓகே, அதனால் இவங்க கூட கொஞ்சம் பக்தி இருக்கலாம். பக்தினா அந்த இது ஆன்மீகம் கொஞ்சம் சக்ஸஸ் ஆனாலும் பக்தி கொஞ்சம் இருக்கணும். பக்தியே இல்லாமல் யாராலையும் சக்ஸஸ் ஆகும். சித்தலோகம் போகிறதுக்கு கொஞ்சோண்டு பக்தி இருக்கணும், அப்போ தான் சித்தலோகம் போக முடியும். பக்தியே இல்லாமல் எந்த காரியமும் சக்ஸஸ் ஆகும். பகவான் அவங்கள கூட நல்லபடியாக திருத்திடுறாரு. நல்லபடியாக திருத்தனா என்ன அர்த்தம்னா அவங்களுடைய அந்த காமக்குரோதம் போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சித்தலோகம் அடைஞ்சிருவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணல, தூய பக்தி பண்ணல. கிருஷ்ணன் மேலே நம்ம ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணி நம்ம பிரசாதெல்லாம் ஆஃபர் பண்ணி இப்படியா பண்ணுறாங்க அவங்க? சொல்லுங்க மாதாஜி. பேச்சு இல்லைன்னா புரியல, என்ன சொல்றீங்க? நம்பிக்கை இல்லை. இன்னும் ஏன்னா இந்த மாதிரி அவங்க ஃபெய்த் இல்லாதனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர் பண்ணுறதுலாம் ஒன்றும் கிடையாது. அன்ஃபேவரபுளாக அவங்க என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணரை வர்ஷிப் பண்ணாங்க. அதனால இது வந்து ரொம்ப ரிஸ்க்குன்னு சொல்கிறார் பிரபுபாதர் பாகவதத்தில். ஏன்னா இந்த சிசுபாலன் மாதிரி யாரும் திங்க் பண்ண முடியாது இப்படிலாம். கிருஷ்ணரை 24 hours யாராலும் கம்சன் மாதிரிலாம் திங்க் பண்ண முடியாது 24 hours. இந்த வேணா கிங் வேணா இருந்தானே, அவன் எங்கே கிருஷ்ணா திங்க் பண்ணான்? அவனுக்கும் கோவம் குரோதம் எல்லாம் இருந்துச்சு, அவன் கிருஷ்ணர்கிட்ட போவே இல்லையே. அதனால் இந்த மாதிரி ரொம்ப ரேராக தான் போவாங்களாம். அந்த மாதிரி சிசுபாலனா இஸ் மேடு ஃபார் தட். அவனை சபிக்கப்பட்டு அந்த மாதிரி வந்தான் சிசுபாலன். ஓகே, அதனால அவனால் திங்க் பண்ண முடிஞ்சது. ஒருத்தர் கிருஷ்ணன் நம்ம கேட்டகரி எப்படின்னா கொஞ்ச நாள் வெறுக்க மாதிரி வெறுப்பாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த சைடு வந்துடுவாங்க. அவங்களால எப்பயுமே கிருஷ்ணனை வெறுத்துட்டே இருக்க முடியாது. ஓகே, அதனால் ரொம்ப ரிஸ்க்குன்னு சொல்லி பிரபுபாதர் அந்த பர்பட்டில் போட்டிருப்பாங்க. இது வந்து இந்த ஸ்லோகம் வந்து பாகவத்தில் இருக்குது. கோபியா ஸ்னேகாத் பயாத் கம்ஷாத் அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் வரும். ஓகே, அதனால் கோபியாத் காமாத் பயாத் ஸ்னேகாத் பயாத் கம்ஷாத் துவேஷ்யாஸ் சிசுபாலன் சைத்யாத் அப்படி வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா பிரபுபாதர் வந்து இந்த மாதிரி நம்மளால் எப்பயுமே வெறுக்க முடியாது கிருஷ்ணரை. அதனால் நம்ம பொசிஷன் ரொம்ப டேஞ்சரு. பெட்டர் வந்து நம்ம ஃபேவரபாகவே கிருஷ்ணன் கடைசி நினச்சிட்டோன்னா நமக்கு வந்து வைகுண்டலோகம் போகிறதுக்கு சான்ஸ் நிச்சயமாக இருக்குது. தேங்க்யூ மேம், நல்லா பாயிண்ட் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ இதை முடிச்சுக்கலாம், அதோட டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து பாகவதம் இல்லையா காலையில்?
எல்லாரும் சொல்லிட்டாங்களே எல்லாம். கீதா மாதாஜி சொல்லலாம். கீதா மாதாஜி சொல்லுங்க. அந்த சொல்லிட்டாங்க எல்லா பாயிண்ட்டும் சொல்லிட்டாங்க பிரபு. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் மாதிரி ஃபேவரபிளா கிருஷ்ணருக்கு ஃபேவரபிளா பண்ற ஃப்ரெண்ட்ஸ், அன்ஃபேவரபிளா பண்ற எனிமீஸ் எல்லாமே ஒரே இடத்துக்கு தான் டெஸ்டினேஷன் ஒன்னா இருந்தாலும் ஒருத்தர் வந்து பிரம்மன் அப்ளிகேஷன்ஸ்ல கணக்குறாங்க, ஒருத்தர் வந்து லார்ட் கிருஷ்ணாவை அடையிறவங்க. ஸோ அது வந்து எக்ஸாம்பிள் எப்படின்னா சன்னை அடையிறவங்க, சன்னுக்கு நேரா ரீச் ஆகிறவங்க, சன் ஷைன்ல இருக்கிறவங்க அப்படின்னு. ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்போ நாளைக்கு வந்து பாகவதம் கிளாஸ் இருக்கு இல்லையா? பாகவதம் கிளாஸ். ஈஸ்வரி மாதாஜி சொல்ல வந்தீங்களா? ரைட், ஓகே. ஹரே கிருஷ்ணா. இப்போ வைஷ்ணவ பிரணாம் சொல்லலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபா சிந்தபஹேவ ஜ பரிதானா பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரே ஓம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.